பாகம் 291. வியனிற்கும் வினோத்திற்கும் காயம் கொஞ்சம் பெரிதாகத்தான் இருந்தது. அவந்திகா அவர்களது கையை பார்த்தபோது வேகமாக கையை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டவர்கள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சின்ன காயம்தான், நாங்க விளையாடுவோம் என்றார்கள். அவந்திகாவிற்கு தெரியும் காயம் பெரிதுதான் என்று. ஆனால் என்ன செய்ய, அவர்களது டீமில் வேறு சப்ளிமெண்டரி பிளேயர்ஸ் கூட இல்லாததால் வேறு வழியின்றி இவர்கள்தான் விளையாடி ஆக வேண்டும். ஒரு பெருமூச்சு விட்டு, உங்களால விளையாட முடியும் தானே என்று அவந்திகா மீண்டும் கேட்டாள். முடியும் என்று உறுதியான பதில் வந்தது. இங்கே ஆகாஷ் யாரோடும் பேசாமல் தன் தலையை தொங்க போட்டு கொண்டு அமர்ந்திருந்தான். அவன் கையில் காயம் ஏற்பட்டதை விட அந்த காயம் அவனின் ரோல் மாடலான தியாவால் ஏற்பட்டது என்பதைத்தான் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்று இவர்களது ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் திருடிய போது அவள் சொன்ன கதையெல்லாம் உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்ததை நினைத்தால் அவனுக்கு தன் மீதே கோபம் வந்தது. அவனது வாடிய முகத்தை பார்த்த அவந்திகா அவன் கையில் காயம் பட்டதால் தான் இப்படி இருக்கிறான் என்று நினைத்து, ஆகாஷ் என்னாச்சு, உன்னால விளையாட முடியுமா என்று அக்கறையான குரலில் கேட்டாள். கீழே குனிந்து கொண்டே, என்னால முடியும் என்று பதில் சொன்னான். இன்றைய போட்டியில் அவர்கள் பங்கேற்கவில்லை என்றால் இதிலிருந்து அவர்கள் தானாகவே விலகுவதாக அறிவிக்கப்படும். அப்படி மட்டும் நடந்தால் அவர்கள் இவ்வளவு தூரம் வந்தது வீணாகிவிடும். இதையெல்லாம் அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்களை நோக்கி ஓடி வந்த ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவர், இப்போ கேம் ஸ்டார்ட் ஆக போகுது, ரெடியா இருங்க என்று கத்திவிட்டு சென்றார். இன்று நடக்கும் செமி ஃபைனலில் 4 அணிகளில் 2 அணிகள் இறுதி போட்டிக்குள் நுழையும். 4 அணிகளும் ஒரே நேரத்தில் 2 போட்டிகளில் விளையாடுவார்கள். அதிக பாயிண்டுகளை பெறும் அணி நேரடியாக ஃபைனல்ஸிற்கு தேர்ந்தெடுக்கப்படும். தோல்வியுற்ற அணிகள் அவர்களுக்குள்ளாகவே மீண்டும் விளையாடுவார்கள். முதல் மேட்சில் பார்பி ஜூலியின் கிங்ஸ் டீமும் அவந்திகாவின் ஆர்டி டீமும் மோதுகிறார்கள். மேட்ச் ஆரம்பமாகும் போது 2 அணிகளின் கோச்களும் மேடையில் சென்று கை குலுக்கிக் கொள்வார்கள். அனைவரது முன்னாலும் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்ட பார்பி ஜூலி, ஆகாஷும் மத்தவங்களும் எப்படி இருக்காங்க, அவங்க கை ஓகேவா என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட அவந்திகாவிற்கு கோபமாக வந்தது. பொது இடம் என்று கூட பார்க்காமல், போதும் பார்பி, உன்னோட நடிப்பெல்லாம் நிறுத்திக்கோ என்று சீறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். அவர்கள் அனைவரும் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் என்பதால் பொது இடத்திலும் அவந்திகா இவ்வளவு வெளிப்படையானவளாக இருப்பாள் என்று பார்பி ஜூலி நினைக்கவில்லை. என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி என்றாலே ஸ்கிரீனுக்கு முன்பு மட்டுமல்ல, நிஜ வாழ்க்கையிலும் நடித்துக் கொண்டுதானே இருக்கிறார்கள். அவந்திகாவை பார்த்து லேசாக புன்னகைத்த பார்பி ஜூலி தன் குரலை தாழ்த்தி கொண்டு, அவந்திகா, இன்னைக்கு உங்க டீம் எவ்வளவு கேவலமா தோக்க போறீங்கன்னு பாருங்க. இன்னமும் ஃபைனல்ஸ்க்கு போலான்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பகல் கனவு காண்ற மாதிரிதான் என்றாள். கண்களை சுருக்கி பார்பி ஜூலியை பார்த்த அவந்திகா, பார்க்கத்தானே போறோம், இந்த டைமும் எங்க ஸ்ட்ராட்டஜியை திருட முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன? இந்த வார்த்தைகளை கேட்ட பார்பி ஜூலி ஏதோ பெரிய ஜோக்கை கேட்டது போல் சத்தமாக சிரித்து, இதுக்கு மேலேயும் உங்க ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு வேணுமா என்ன என்று கேட்டுவிட்டு அங்கிருந்து சென்றாள். கேம் ஆரம்பமானது. அவந்திகாவின் டீமில் இத்தனை நாள் பிராக்டிஸிற்கு நல்ல பலன் கிடைத்திருந்தது. அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமை இருந்தது. ஆரம்பத்திலேயே அவர்கள் தங்களது எதிரிகளை பந்தாடி கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அவந்திகாவிற்கு இப்போதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. டீ கொட்டியதால் அவர்களால் விளையாட முடியாது என்று அவந்திகா பயந்து கொண்டே இருந்தாள். நல்ல வேளையாக அப்படி எதுவும் ஆகவில்லை. அவந்திகா நிம்மதி பெருமூச்சு விட்டு ஒரு நொடி கூட ஆகவில்லை. அதற்குள் வியன் ஒரு தவறான மூவ் செய்யவும் அடுத்த நொடி அவன் எதிரிகளால் கொல்லப்பட்டான். அவனை தொடர்ந்து வினோத்தும் ஒரு தவறான மூவ் செய்து கொல்லப்பட்டான். இவர்களது டீம் வின் செய்யும் நேரத்தில் ஏற்பட்ட இந்த தவறான மூவால் 2 நிமிடத்திற்குள் இவர்களது டவர் எதிரிகளால் கைப்பற்றப்பட்டு பரிதாபமாக இவர்கள் தோற்று போனார்கள். அவந்திகாவால் தான் காண்பதை நம்பவே முடியவில்லை. மொத்தமாக 3 ரவுண்ட் நடைபெறும். 2 ரவுண்டில் வெற்றி அடைபவர்கள்தான் வெற்றியாளர்கள்.
முதல் ரவுண்டில் அவந்திகாவின் டீம் தோற்றுவிட இரண்டாவது ரவுண்டின் ஆரம்பத்திலிருந்தே வியன், வினோத், ஆகாஷ் என்று மூவருமே தவறான மூவை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போதுதான் அவர்களின் காயம் அவர்களை விளையாட விடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதே அவந்திகாவிற்கு புரிந்தது. இரண்டாவது ரவுண்டில் வெகு இயல்பாக கிங்ஸ் டீம் இவர்களை வென்றுவிட்டார்கள். பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்து கேமை பார்த்து கொண்டிருந்த அரவிந்தும் அவந்திகாவும் பதற்றமாக அவர்களது பிளேயர்கள் இருந்த அறைக்கு சென்று பார்த்தார்கள். நிலா கண்களில் கண்ணீரோடு வியனின் காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தாள். வியன் கையிலும் வினோத் கையிலும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. ஆகாஷிற்கு அந்த டீ கொட்டிய இடமெல்லாம் கொப்பளித்து போய் இருந்தது. அவர்களது நிலையை பார்த்ததும் அவந்திகாவிற்கே கண்கள் கலங்கிவிட்டது. பார்பி ஜூலி, நான் உன்னை குறைச்சுதான் எடை போட்டுட்டேன். நீ இவ்ளோ கொடூரமானவளா இருக்கேல, கண்டிப்பா இதுக்கு நான் திருப்பி கொடுப்பேன் என்று தன் மனதிற்குள்ளேயே சபதம் எடுத்துக்கொண்டாள். இதற்கு மேல் வியனாலும் வினோத்தாலும் விளையாட முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது. 8 வருடத்திற்கு முன்னால் தன்னால் விளையாட முடியாமல் போன நினைவுகள் எல்லாம் அவள் மனதில் தோன்றி மறைந்தது. ஒரு நொடி மூச்சை இழுத்து விட்டவள், இதுக்கு மேல நாம இந்த காம்படிஷனை கண்டினியூ பண்ண முடியாது. வியன், வினோத் 2 பேரும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் உங்க கைக்கு ட்ரீட்மெண்ட் எடுங்க. இந்த காம்படிஷன் இல்லனா இன்னொரு காம்படிஷன், அதுல பாத்துக்கலாம் என்று சொன்ன அவந்திகா ஆகாஷின் கையை பார்த்தாள். என்னதான் அவனும் வலியில் இருந்தாலும் இவர்களது காயத்தை விட அவன் காயம் கொஞ்சம் சிறிதாகத்தான் இருந்தது. வியனும் வினோத்தும் எவ்வளவு வலியில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களது முகத்தை பார்க்கும் போதே தெளிவாக தெரிந்தது. ஆனாலும் அவந்திகாவின் வார்த்தையை கேட்டதும், இல்ல எங்கனால முடியும், நாங்க போகல என்றார்கள். இதற்கு பிறகு அவர்கள் முதல் சுற்றில் தோல்வியடைந்த மற்ற அணியுடன் விளையாட வேண்டும். இதில் இவர்கள் மீண்டும் தோற்றால் இந்த போட்டியை விட்டு வெளியேற வேண்டும். ஒருவேளை இவர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கவில்லை என்றால் மீதமிருக்கும் அணி போட்டியின்றி ஃபைனலுக்கு செல்வார்கள். இதை நினைக்கும் போது அவந்திகாவிற்கு கவலையாக இருந்தது. இந்த இடத்திற்கு வருவதற்கு அவர்கள் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு டோர்னமெண்டில் விளையாட வேண்டும் என்று எத்தனையோ நாள் அவளும் ராஜனும் பேசியிருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசித்தவளால் இந்த போட்டியை இத்தோடு விட்டுவிட்டு போக மனதில்லை. திடீரென்று இந்த நேரத்தில் 2 பிளேயர்ஸ்க்கு எங்கு செல்வது என்று அவந்திகாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆகாஷின் கையிலும் காயம் இருப்பதால் அவனாலும் சரியாக விளையாட முடியாது. சொல்ல போனால் இப்போதைக்கு இவர்களது டீமில் நிலாவும் சஞ்சீவும் மட்டும்தான் இருக்கிறார்கள். இதையெல்லாம் யோசித்தவள் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, ஓகே நான் விளையாடுறேன் என்றாள். இதை கேட்ட ஆகாஷ் ஏதோ சொல்ல நினைத்தான். ஆனால் இந்த நேரத்தில் அவந்திகாவை விட்டாலும் வேறு யாரும் இல்லை என்பதால் தொண்டை வரை வந்த வார்த்தைகளை சொல்லாமல் அப்படியே முழுங்கிக் கொண்டான். கோச், அப்படியே நீங்க விளையாண்டாலும் நமக்கு இன்னொரு பிளேயர் வேணுமே என்றான் சஞ்சீவ். அவந்திகாவிற்கும் தெரியவில்லை என்ன செய்வது என்று. அவள் வழி தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்க, அரவிந்த் சார், இப்ப வேற வழி இல்ல, நீங்களும் எங்க கூட விளையாடுறீங்களா என்றான் ஆகாஷ். இதை கேட்ட அனைவரும் இப்போது தங்களுக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அரவிந்த் தான் என்பது போல அவனை பார்த்தார்கள். அரவிந்திற்கு காயம் பட்டு 10 நாள் ஆகி இருந்ததால் கிட்டத்தட்ட அந்த காயம் ஆறி இருந்தது. நேத்ராவால் ஏற்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அரவிந்த் இவ்வளவு தூரம் செல்ல வேண்டி இருந்தது. கிட்டத்தட்ட செத்து பிழைத்து வந்திருக்கிறான். அந்த 8 வருடத்திற்கு முன்னால் நடந்தது அத்தோடு முடிந்து விட்டது. இனி அதை அப்படியே புதைத்து விடலாம் என்று நினைத்திருந்தான். ஆனால் ஆகாஷ் சொன்னதை கேட்டதும் மீண்டும் ஒரு புது பிரச்சனை முளைத்து வருவது போல் அவனுக்கு தோன்றியது. இப்போது மட்டும் அவன் விளையாடினால் அவன் ராஜன் என்பதை அவந்திகா கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவாள். இதை நினைத்தவன் ஒரு முறை அந்த அறையில் இருந்த அனைவரையும் பார்த்தான். அனைவரது கண்களிலும் ஒரு நம்பிக்கை தெரிந்தது. அதிலும் தங்கள் கையில் ரத்தம் வழிந்தாலும் பரவாயில்லை என்று வியனும் வினோத்தும் விளையாட தயாராக இருந்தார்கள். சுற்றி ஒரு முறை பார்த்தான். இவர்களுக்காக அங்கு வந்து காத்திருக்கும் பல ஃபேன்ஸ்கள் இவன் கண்ணில் பட்டனர். கண்டிப்பாக அனைவரது நம்பிக்கையும் பொய்யாக கூடாது. விளையாடி தோற்பதை விட விளையாட முடியாமல் தோற்பது கொடுமையானது. அந்த வலி அரவிந்திற்கும் தெரியும். இதை நினைத்தவன் தனது மனதை கல்லாக்கி கொண்டு, ஓகே விளையாடுற
என்றான். இப்போது 5 பிளேயர்கள் இருக்கிறார்கள். கேம் நிற்காது, தொடர்ந்து விளையாடுவார்கள் என்று தெரிந்ததும் தான் அதுவரை பிடிவாதமாக ஹாஸ்பிட்டல் போக மாட்டேன் என்று நின்றிருந்த வியனும் வினோத்தும் ஹாஸ்பிட்டல் போக ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த மேட்ச் துவங்கியது. அனைத்து பிளேயர்களும் அவர்களது சேரில் அமர்ந்தார்கள். வெளியே ஆடியன்ஸிற்கு யார் விளையாடுகிறார்கள் என்பது தெளிவாக தெரியாது. அவர்களது ஸ்கிரீன் தான் பெரிதாக தெரியும் என்பதால் அரவிந்தை அங்கு யாரும் கவனிக்கவில்லை. அவந்திகா தன் கையை ஒரு முறை பார்த்து கொண்டாள். இதற்கு முன்னால் அவந்திகா மொபைலில் கேம் விளையாடி இருக்கிறாள். ஆனால் 8 வருடத்திற்கு பிறகு இப்போதுதான் மீண்டும் கம்ப்யூட்டரில் கேம் விளையாட போகிறாள். தன்னால் விளையாட முடியுமா? கேமின் வேகத்திற்கு அவளால் மவுஸை இயக்க முடியுமா என்று அவளுக்கே சந்தேகமாக இருந்தது. அவள் கையை ஒருமுறை பார்த்து கொண்டாள். அவந்திகா, உன்னால முடியும் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு விளையாட ஆரம்பித்தாள். அவள் விளையாடி கொண்டிருக்கும் போது எதிரியின் சாம்பியன் ஒருவன் அரவிந்தை அட்டாக் செய்வதற்காக கோபுரத்திலிருந்து கீழே இறங்கி கொண்டிருந்தான். மிகவும் ஆக்ரோஷமாக இருந்த அவன் கண்டிப்பாக அரவிந்தை கொன்றுவிடுவான். அவனை காப்பாற்ற வழியே இல்லை என்று அவந்திகா நினைத்திருக்கும் போது சட்டென்று திரும்பிய அரவிந்த் அந்த ஒரே நொடியில் அந்த எதிரி சாம்பியனை கொன்று தள்ளினான். இந்த யுக்தி, இந்த வேகம், இது கண்டிப்பா ராஜனால மட்டும்தான் செய்ய முடியும் என்று நினைத்த அவந்திகா மிரட்சியோடு அரவிந்தை பார்த்தாள். ஒரே நொடியில் அவளது மூளை செயலற்று போனது. எதுவும் செய்யாமல் அப்படியே அரவிந்தின் சாம்பியனை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். விளையாட்டை பொறுத்தவரை ராஜனின் நகர்வுகள் ஒவ்வொன்றும் நேர்த்தியாகவும் மேகங்களைப் போல இலகுவாகவும் நீர் போன்ற திரவமாகவும் இருக்கும். அவன் செயல்களில் ஒரு கோர்வை இருக்கும். பார்ப்பவர்களுக்கு அவை மிக எளிமையாக தோன்றலாம். உண்மையில் அது மிகவும் கடினமானது. எந்த வகையான சாம்பியனை தேர்ந்தெடுத்தாலும் ராஜன் தன் பெயருக்கு ஏற்றாற்போல் ராஜாவாகத்தான் இருப்பான். தாக்குவதிலும் சரி, அவனது டீமை அரவணைப்பதிலும் சரி, அவனது பாணி தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். இப்போது கூட அரவிந்த் தேர்ந்தெடுத்திருக்கும் இந்த சாம்பியனுக்கு இவ்வளவு பவர் இருக்கும், அது எதிர்த்து தாக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அரவிந்த் தன் எதிராளியை மண்ணை கவ்வ வைத்து விட்டான். இதெல்லாம் கோயின்சிடன்ஸா, இல்ல ஆகாஷ் சொன்னது போல் அரவிந்தா ராஜனா என்று அவந்திகாவிற்கு குழப்பம் வந்தது. ஆகாஷை பற்றி நினைத்ததும் அவந்திகாவிற்கு பார்பி ஜூலி தான் ஞாபகத்திற்கு வந்தாள். பார்பி ஜூலியை கூடத்தான் அனைவரும் தியா என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக அவள் உண்மையான தியாவாகிவிட முடியுமா என்ன? அரவிந்தும் பார்பி ஜூலியை போல் ராஜனின் ஸ்டைலை ஃபாலோ செய்திருக்கலாம் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவந்திகா இதை யோசிக்கவும் அரவிந்த் ஒரு எதிராளியிடம் அடி வாங்கவும் சரியாக இருந்தது. அதை பார்த்ததும் அவன் ராஜன் இல்லை என்று அவந்திகாவிற்கு உறுதியாக தோன்றியது. பாத்தியா அவந்தி, ராஜனா இருந்தா இப்படி அடி வாங்கிட்டு இருப்பான், நீதான் ஓவரா யோசிச்சுட்டு இருக்க என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போது, அவந்திகா நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க என்று ஆகாஷின் குரல் கோபமாக ஒலித்தது. அப்போதுதான் அவந்திகாவிற்கு அவளும் கேம் விளையாடி கொண்டிருக்கிறாள் என்ற எண்ணமே வந்தது. அவளது சாம்பியனை சுற்றி எதிரி வீரர்கள் சூழ்ந்திருந்தார்கள். அவள் தப்பிக்கலாம் என்று நினைக்கும் போது ஒரு பிரீசிங் அட்டாக்கை செயல்படுத்த அவந்திகாவின் சாம்பியன் நகர முடியாமல் உறைந்து போனது. அவ்வளவுதான், இனி தப்பிக்க வழியில்லை என்று அவந்திகா நினைத்து கொண்டிருக்கும் போது சட்டென அவள் முன்னால் வந்த அரவிந்த் மேஜிக் அல்டிமேட் அட்டாக்கை செயல்படுத்தி எதிராளியை குழப்பிவிட்டான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவந்திகா அங்கிருந்து தப்பித்து விட்டாள். ஆனால் தப்பித்து வந்ததில் அவளுக்கும் சந்தோஷம் வருவதற்கு பதிலாக அதிர்ச்சியும் ஆச்சரியமும் தான் தோன்றியது. இந்த ஸ்டைல், அதுவும் அந்த அட்டாக்கை பயன்படுத்திய வேகம், அவந்திகா ஆபத்தில் இருந்த போது காப்பாற்ற வந்தது என அனைத்தும் ராஜன் செய்வதுதான். அவந்திகாவின் கண்கள் விரிந்தது. அவள் திடுக்கிட்டு நிமிர்ந்து நம்ப முடியாமல் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள்.
அவந்திகா தன்னைத்தான் பார்க்கிறாள் என்று அரவிந்திற்கு புரிந்தது. ஆரம்பத்தில் அவன் விளையாட ஆரம்பித்ததும் அவனை அறியாமல் ராஜனின் யுக்தியை பயன்படுத்திவிட்டான். அதற்கு பிறகு அவந்திகா கண்டுபிடிக்க கூடாது என்று சில தவறுகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் எப்போது அவந்திகா ஆபத்தில் இருக்கிறாள் என்று தெரிந்ததோ அதற்கு மேல் அவனால் யோசித்து யோசித்து விளையாட முடியவில்லை. பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றிவிட்டான். ஒருவேளை நான் தான் ராஜன்னு அவந்திகா கண்டுபிடிச்சிட்டாளா என்று நினைக்கும் போதே அவன் இதயம் பதறியது. கஷ்டப்பட்டு தன் முகத்தில் அந்த படபடப்பு தெரியாமல் இயல்பாக வைத்துக் கொள்ள முயற்சித்தான். அரவிந்தும் அவந்திகாவும் தங்கள் எண்ண ஓட்டத்தில் மூழ்கி கேமை மறந்திருக்க, அவந்திகா, உனக்கு உண்மையாவே விளையாட தெரியுமா தெரியாதா? அப்படி விளையாட தெரியலன்னா நாங்க சொல்றத கேட்டு அது மாதிரியாச்சும் பண்ணு. வீணா நம்ம டீம் தோக்குறதுக்கு காரணம் ஆகிடாத. அப்படி நாங்க சொல்றத கேட்டும் உன்னால கரெக்டா விளையாட முடியலனா அட்லீஸ்ட் உனக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியும்ல, அத வாச்சும் ஃபாலோ பண்ணு என்று கோபத்தோடும் வெறுப்போடும் வந்து விழுந்தது ஆகாஷின் வார்த்தைகள். பாகம் 292. அரவிந்தான் ராஜனாக இருப்பானோ என்ற சந்தேகத்தில் அவந்திகா அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தவள் ஆகாஷ் திட்டிய பிறகுதான் சுய நினைவிற்கே வந்தாள். அவளை சுற்றி ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இருந்தார்கள். அந்த அரங்கம் முழுவதும் விண்ணை பிளக்கும் சத்தத்தாலும் இசையாலும் நிரம்பி இருந்தது. இதையெல்லாம் ஒருமுறை பார்த்தவள் தன் தலையிலேயே அடித்துக் கொண்டு, அவந்திகா, நீ இப்போ கேமோட முக்கியமான கட்டத்துல இருக்க. அதை விட்டுட்டு எதுக்கு கண்டதெல்லாம் யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டாள். ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு, ஓகே ஆகாஷ், எனக்கு புரியுது என்றாள். ஒருமுறை தன் கைகளை நீட்டி மடக்கி விரல்களுக்கு எக்ஸசைஸ் செய்து கொண்டவள் தீவிரமாக ஸ்கிரீனை பார்க்க ஆரம்பித்தாள். 8 வருடங்களாக கம்ப்யூட்டரில் கேம் விளையாடாததால் மற்றவர்களை விட அவள் ஸ்லோவாக இருப்பாள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவள் கீபோர்டையும் மவுசையும் தொட்ட அடுத்த நொடி அவளுக்கு 8 வருடத்திற்கு முன்பு இருந்த அதே வேகம் வந்தது. அவந்திகா விளையாட ஆரம்பித்தாள். அவந்திகாவிற்கு முழுமையாக கேமின் கண்ட்ரோல் கிடைப்பதற்கு 5 நிமிடம் பிடித்தது. ஒரு ஃப்ளோவாக அவந்திகா விளையாட ஆரம்பிக்கும் போது எதிரி டீம் பிரேக் அறிவித்திருந்தார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த எதிரி டீமில் விளையாடி கொண்டிருந்த பிளேயர்ஸும் கூட என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் பார்த்து கொண்டிருந்தனர். அந்த டீமின் கோச் மட்டும்தான் எழுந்து சென்றார். அவர் சென்றதுமே பார்வையாளர்கள் மத்தியில் அமர்ந்திருந்த பார்பி ஜூலியும் எழுந்து அந்த கோச்சை பின்தொடர்ந்து சென்றாள். கண்களை சுருக்கி கொண்டு இதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவிற்கு ஏதோ தவறாக தோன்றவும், நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவந்திகா அவர்களை பின்தொடர்ந்து சென்றாள். அந்த காம்படிஷன் நடக்கும் இடத்திற்கு பின்புறமாக ஆள் அரவமற்ற ஒரு இடத்தில் நின்று பார்பி ஜூலியும் எதிரி டீமின் கோச்சும் ஏதோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்திற்கு அருகில் நிறைய பூந்தொட்டிகள் இருந்ததால் அவந்திகா அந்த பூந்தொட்டிகளுக்கு பின்னால் மறைந்து கொண்டு அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க ஆரம்பித்தாள். ஆக்சுவலி கோச், இந்த மேட்சை வின் பண்றது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான வேலைதான். நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் என்று ஆரம்பித்தாள் பார்பி ஜூலி. அதை கேட்டு அவளை ஆச்சரியமாக பார்த்த அந்த கோச், என்ன ஐடியா என்றார். வஞ்சகமாக சிரித்த பார்பி ஜூலி, நான் உங்களுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தேன்னா நீங்க எனக்கு என்ன கைமாறு செய்வீங்க என்று டீல் பேச ஆரம்பித்தாள். குழப்பத்தோடு, என்ன வேணும் என்று அந்த கோச் கேட்க, சோ சிம்பிள், இந்த மேட்சை வின் பண்ண நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதால அடுத்த மேட்ச்ல நீங்க எங்க கூட விளையாடும் போது ஒரு ரவுண்ட் எங்களுக்காக விட்டு கொடுக்கணும், தட்ஸ் ஆல் என்றாள். இதை கேட்டு அவளை முறைத்து பார்த்தவர், நான் ஏதோ நீங்க எங்களுக்கு கேம்ல ஏதோ ஐடியா சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசுறத பார்த்தா ஏதோ ஃப்ராட் வேலை பண்ண சொல்ற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் பண்ணித்தான் நாங்க ஜெயிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. அப்படியே நாங்க ஜெயிச்சாலும் அந்த வெற்றியை நாங்க எப்படி கொண்டாட முடியும் என்று சொன்னவர் பார்பி ஜூலியை ஒரு முறை ஆழமாக பார்த்து, இங்க பாருங்க பார்பி ஜூலி, நீங்க ஒரு நல்ல இ-ஸ்போர்ட்ஸ் ஆங்கர், திறமையான கிங்ஸ் டீமோட கோச்சா இருக்கீங்க. அதான் நீங்க கூப்பிட்டதும் மரியாதைக்காக நான் இங்க வந்தேன்.
நாங்க விளையாடுறதுல ஏதாவது ஐடியா சொன்னா பரவாயில்ல, மத்தபடி எதிரி டீமோட ஸ்ட்ராட்டஜிய திருடி நீங்க சொல்ற மாதிரி இருந்தா அப்படி ஒரு வெற்றி எங்களுக்கு தேவையே இல்ல என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து சென்றார். இதை கேட்ட பார்பி ஜூலிக்கு ஆத்திரமாக வந்தது. இருந்தாலும் பல்லை கடித்து கொண்டு, கோச் ஒரு நிமிஷம், நான் உங்களுக்கு எந்த தப்பான விதத்திலயும் ஹெல்ப் பண்ண வரல. ஆர்டி டீம்ல 2 பிளேயர்ஸ்க்கு கையில பலமா அடிபட்டிருக்கு. அதனால அவங்களுக்கு பதிலா புதுசா 2 பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. அதுல இருக்க ஒரு பொண்ணுக்கு கேம்னா என்னன்னே தெரியாது. சோ நீங்க அவளை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணினீங்கன்னா ஈஸியா வின் பண்ணிரலாம் என்றாள். இதை கேட்டு தலையசைத்து விட்டு அந்த கோச் அங்கிருந்து சென்றுவிட பார்பி ஜூலியும் அங்கிருந்து கிளம்பி போக, அப்போது அந்த பூந்தொட்டிகளுக்கு பின்னால் இருந்து எழுந்து வந்தாள் அவந்திகா. அவளை அதிர்ச்சியாக பார்பி ஜூலி பார்த்து கொண்டிருக்க, பார்பி ஜூலி, எங்க டீமை தோக்கடிக்கிறதுக்கான சின்ன சின்ன வேலைய கூட ரிஸ்க் எடுத்து பாத்துட்டு இருக்கீங்க போல, வாழ்த்துக்கள் என்றால் நக்கலாக. அவந்திகா சொன்னதை கேட்டு கண்களை சுருக்கிய பார்பி ஜூலி, அவந்திகா நீ ஒரு பழமொழி கேட்டிருக்கியா? பூனை கருப்பா இருக்கா வெள்ளையா இருக்கான்னு முக்கியம் இல்ல, அது எலிய பிடிச்சுச்சுன்னா அது நல்ல பூனை, அவ்வளவுதான். அதே மாதிரிதான் எனக்கு கேமும். நான் என்ன பண்றேன்னு முக்கியம் இல்ல, கடைசியில நான் ஜெயிக்கிறேனா இல்லையாங்கிறது தான் மேட்டர் என்றாள். அதுக்காக இவ்ளோ கேவலமான முறையிலயா வின் பண்ணணும்? இப்படி எல்லாம் ஜெயிச்சா உன் மனசாட்சி உறுத்தாது என்று அவந்திகா சொன்னதுமே பார்பி ஜூலிக்கு சுர் என்று கோபம் வந்தது. உன்ன என்று அவள் கோபத்தில் கத்த, அதை பொருட்டாக கூட மதிக்காத அவந்திகா, அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். தியாவோட பேரை சொல்லி ஊரை ஏமாத்துற வேலைய இத்தோட நிறுத்திக்கோ என்றாள் தீர்க்கமான குரலில். நான் என்னோட பேரை தானே சொல்லிக்கிறேன், அதனால உனக்கு என்ன வந்துச்சு என்று பார்பி ஜூலி சீர அவந்திகாவிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஒரு பொய்யை எவ்வளவு உறுதியாக சொல்கிறாள் என்று நினைத்தவள் பார்பி ஜூலியின் அருகில் நடந்து சென்று, பார்பி ஜூலி, நீ நிஜம் கிடையாது, நீ போலி. நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் ஊரெல்லாம் தம்பட்ட அடிச்சாலும் உன்னால ஒரு நாளும் தியாவா மாற முடியாது, புரிஞ்சதா என்றாள். இதை கேட்ட பார்பி ஜூலிக்கு இந்த இடத்திலேயே அவந்திகாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்னும் அளவிற்கு ஆத்திரம் வந்தது. உன்னை என்ன பண்றேன் பாரு என்று பார்பி ஜூலி ஆத்திரத்தில் பொங்கிக் கொண்டிருக்க, அவந்திகா ஏற்கனவே அந்த இடத்தை விட்டு சென்றிருந்தாள். மீண்டும் தன் இடத்திற்கு சென்றதும் கேம் தொடங்கியது. பார்பி ஜூலி சொல்லி இருந்ததால் எதிரிகள் அனைவரும் அவந்திகாவையே டார்கெட் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். இதை பார்த்த அவந்திகா தன் மனதிற்குள்ளேயே சிரித்து கொண்டவள், பார்பி ஜூலி, நீ எங்க டீமுக்கு கெடுதல் பண்றதா நினைச்சு ரொம்பவே நல்லதுதான் பண்ணிருக்க. ஓகே, என்ன டார்கெட் பண்றது எவ்வளவு தப்பான முடிவுன்னு அவங்களுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று நினைத்து கொண்டாள். எடுத்த உடனே நான் திருப்பி அடிச்சிட்டா எல்லாரும் ஏமாந்து போயிருவீங்கல்ல. சரி, கொஞ்சம் விளையாட்டு காட்டிட்டு அப்புறம் வேலைய ஆரம்பிக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் தனக்கு கேமே விளையாட தெரியாதவள் போல் நிறைய தவறுகளை செய்து கொண்டிருந்தாள். இதை பார்த்த எதிரி டீம் அவளை பிடிக்கலாம் என்று துரத்த, அவர்கள் கைக்கு மட்டும் சிக்காமல் அங்கும் எங்கும் ஓடி கண்ணாமூச்சி காட்டிக் கொண்டிருந்தாள். எதிரி டீமில் இருந்த ஒருவனால் அவந்திகாவை பிடிக்க முடியாமல் போகவும் இப்போது 3 பேர் சேர்ந்து அவந்திகாவை பிடிக்க துரத்தி கொண்டிருந்தார்கள். வாவ், இது நல்லா இருக்கே, குரூப்பா வந்து சாக போறீங்க, வாங்க வாங்க என்று மீண்டும் அங்கும் இங்கும் ஓடி அந்த கேமில் இருக்கும் அனைத்து இடத்தையும் அவர்களுக்கு சுற்றி காட்டிக் கொண்டிருந்தாள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட அவந்திகாவின் டீம் மிக எளிதாக எதிரியின் கோட்டையை அழித்து அந்த ரவுண்டில் வெற்றி அடைந்தார்கள். சந்தோஷத்தில் துள்ளி குதித்த ஆகாஷ், அவந்திகா சூப்பர், சும்மா அங்க எங்க ஓடுறதுக்கு பெருசா திறமை தேவையில்லை. சோ அடுத்த மேட்ச்லயும் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் என்றான். கண்களை உருட்டி அவனை பார்த்த அவந்திகா, இவனை நம்ம டீம் கேப்டனா வச்சிருக்கிறது சரிதானா? ஏன் இவன் இவ்வளவு முட்டாளா இருக்கான்? அடுத்த ரவுண்ட்லயும் வெறுமனே என்ன துரத்திட்டு இருக்கிறதுக்கு எதிரி டீம் என்ன முட்டாளா என்று நினைத்து கொண்டவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். சில நொடிகளில் 2வது ரவுண்ட் ஆரம்பித்தது. முதல் ரவுண்டில் பெற்ற பாடத்தை வைத்து இந்த முறையும் அவந்திகாவை துரத்தி நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக எதிரி டீம் இவர்களை அட்டாக் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒருமுறை அவந்திகாவை திரும்பி பார்த்த ஆகாஷ்,
கைஸ், இந்த டைம் நம்ம எதிரிங்க தீவிரமா இறங்கிட்டாங்க. என்னதான் வெளிய பாக்குறதுக்கு நம்ம 5 பேர் மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில நாம 4 பேர் தான் இப்ப விளையாடிட்டு இருக்கோம். சோ நம்ம அதி தீவிரமா ஃபைட் பண்ணி ஆகணும் என்றான். அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் இந்த வார்த்தைகள் காதில் விழுந்ததாகவே காட்டிக்கொள்ளவில்லை. அவந்திகா, நீ எந்த இடத்துலயும் முன்ன போக வேணாம், எங்க பின்னாலேயே வா. நாங்க சண்டை கட்டிட்டு இருக்கையில நீ போய் ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிட்டேனா எங்கனால வந்து உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாது என்று ஆகாஷ் அவன் வார்த்தைகளை முழுமையாக சொல்லி முடிப்பதற்குள் அவந்திகா எதிரி டீமின் இடத்திற்கு சென்றிருந்தாள். இந்த அவந்திகாவுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு என்று ஆகாஷ் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவை எதிரிகள் அனைவரும் சுற்றி வளைத்தனர். மின்னல் வேகத்தில் செயல்பட்ட அவந்திகா தனது மேஜிக் ஆற்றலை பயன்படுத்தி எதிரிகள் அனைவரையும் ஒரு நொடி அப்படியே ஃப்ரீஸ் செய்தாள். ஃப்ரீஸ் செய்ததால் மாறு வேடத்தில் இருந்த ஒவ்வொரு சாம்பியனும் உண்மையான முகம் தெரிந்தது. அவர்கள் மட்டும் உறைந்த நிலையில் இருந்து மீண்டு விட்டால் அவந்திகா சாவது உறுதி. ஆனால் அதற்குள் அவந்திகா தனது ஆற்றலை பயன்படுத்தி அவர்களை ஒரு பக்கமாக தள்ளினாள். அவந்திகா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்களை இந்த சைட் தள்ளணும், அந்த சைட் தள்ளுனா நீ எஸ்கேப் ஆகவே முடியாது என்று கத்தினான் ஆகாஷ். அடுத்த நொடி அரவிந்த் அங்கு பாய்ந்து வந்து 4 எதிரிகளை சமாளிக்க அந்த குறைந்த நேரத்தை பயன்படுத்தி அவந்திகா ஒரு எதிரியை கொன்றிருந்தாள். இப்போது அரவிந்தை எதிரிகள் சூழ்ந்திருப்பதை பார்த்த அவந்திகா, இப்போ எதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? எதிரி நம்மளை எப்படி கொல்லுவான்னு பாத்துட்டு இருக்கீங்களா என்ன என்று கத்தவும் மற்ற மூவரும் சுய நினைவிற்கு வந்தார்கள். ஆகாஷ் இப்போது முழு வேகத்தில் எதிரிகளை தாக்க வந்தான். அனைத்தும் சரியாக சென்றால் இன்னும் ஒரே நிமிடத்தில் இவர்கள் இந்த ரவுண்டை முடித்து விடுவார்கள். ஆனால் சட்டென ஆகாஷின் காயத்தில் மவுஸ் படவும் என்று கத்தியவன் ஒரு நொடி தவறான பட்டனை அழுத்திவிட எதிரிகளுக்கு இது வாய்ப்பாக அமைந்துவிட்டது. அவ்வளவுதான், சாக போகிறோம் என்று ஆகாஷ் நினைத்து கொண்டிருக்கும் போது எதிரியின் அட்டாக் ஆகாஷின் மீது படாமல் அவன் முன்னால் வந்து நின்ற அவந்திகா எதிரிகளை தாக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவின் பேட்டரியும் குறைந்து விட்டதால் எதிரியின் ஒரே அட்டாக்கில் அவள் மடிந்து விடுவாள் என்ற நிலையில் அங்கு வந்த அரவிந்த் அவந்திகாவின் வேகத்திற்கு அவனும் தாக்க அடுத்த நொடி அனைத்து எதிரிகளும் கொல்லப்பட்டனர் என்று ஸ்கிரீனில் தோன்றியது. ஆகாஷ், சஞ்சீவ் உட்பட 3 பேரும் இதை பார்த்து அதிர்ந்து செய்வது அறியாமல் நிற்க, கைஸ் எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க என்று சொன்ன அவந்திகா நேராக கோட்டையை நோக்கி ஓடினாள். ஐவரும் ஒன்றாக சேர்ந்து தாக்கியதில் அந்த கோட்டை மிக எளிதாக வீழ்ந்தது. அவ்வளவுதான், முடிந்தது. இவர்கள் வென்று விட்டனர். பார்வையாளர்கள் மட்டுமல்ல, பிளேயர்கள் கூட ஒரு நொடி என்ன நடந்தது என்று புரியாமல் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நொடி நிசப்தமான அமைதிக்கு பின்தான் RD டீம் வென்று விட்டார்கள் என்றே பார்வையாளர்களுக்கு புரிந்தது. அனைவரும் இந்த அசாத்தியமான வெற்றியை கொண்டாட ஆரம்பித்தார்கள். கேம் கமெண்டர் கூட ஒரு நொடி திகைத்துவிட்டு, வாவ், பெர்ஃபெக்ட், நான் பார்த்ததுலயே ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டான மேட்ச். அதுலயும் அந்த வியனுக்கும் வினோத்துக்கும் நடுவில் இருந்த கோஆர்டினேஷன் வேற லெவல் என்று கமெண்ட் சொல்லிக் கொண்டிருந்தார். கடைசி நேரத்தில் தான் விளையாட வந்ததால் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் தனியாக அக்கவுண்ட் இல்லை. அவர்கள் வியனின் அக்கவுண்டில் இருந்தும் வினோத்தின் அக்கவுண்டில் இருந்தும் தான் விளையாடி கொண்டிருந்தார்கள். நம்ம திரும்பவும் அந்த அற்புதமான கடைசி நிமிஷங்களை பார்க்கலாம் என்று கமெண்டர் சொல்லவும் அந்த பெரிய ஸ்கிரீனில் அவந்திகா ஆகாஷை காப்பாற்ற போனதில் இருந்து நடந்த அனைத்தும் காட்டப்பட்டது. முன்பு கேமில் விளையாடுவதில் இருந்த கவனத்தில் யாருமே மற்றவர்கள் விளையாடுவதை சரியாக கவனிக்கவில்லை. இப்போது ஸ்கிரீனை பார்த்த ஆகாஷ் அவந்திகாவின் ஒவ்வொரு அசைவுகளையும் பார்த்து அப்படியே உறைந்து போனான். அதிலும் அவந்திகாவிற்கும் அரவிந்திற்கும் இருக்கும் புரிதலையும் அவர்கள் ஒற்றுமையாக தாக்கும் விதத்தையும் பார்த்தவனின் கண்கள் விரிந்தது. அதே ஆச்சரியத்தோடு அவன் அவந்திகாவை பார்க்க அவனை விட ஆச்சரியமாக அவந்திகா ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகா விளையாடும் போதே அரவிந்தோடு ஒரு இனம் புரியாத பிணைப்பை அவளால் உணர முடிந்தது. ஒரு கட்டத்தில் தான் அரவிந்தோடுதான் விளையாடுகிறோம் என்பதையே மறந்திருந்தாள். அந்த பெரிய ஸ்கிரீனில் அரவிந்தின் அசைவுகளை பார்த்த அவந்திகாவிற்கு அனைத்தும் தெரிந்தது. அவை அனைத்துமே ராஜனின் பிரத்யேகமான அசைவுகள், ராஜனின் யுக்திகள். அவை அனைத்தையும் விட அரவிந்த் அவந்திகாவை வந்து காப்பாற்ற
காப்பாற்றிய விதம், அவளோடு சேர்ந்து அதே வேகத்தில் அவன் சண்டை போட்டது என எல்லாவற்றையும் கவனித்தவள் கண்டிப்பாக இது ராஜன்தான் என முடிவுக்கு வந்தாள். இவர்களுக்குள்ளான இந்த பிணைப்பும் ஒற்றுமையும் சாதாரணமாக வந்துவிடவில்லை. முன்பு எத்தனையோ இரவுகளில் தூங்காமல் விழித்திருந்து இருவரும் ஒன்றாக விளையாடி பிராக்டிஸ் செய்திருக்கிறார்கள். அதன் விளைவுதான் கேமிங் உலகத்தில் யாருக்குமே வாய்க்காத ஒருங்கிணைப்பு தியாவிற்கும் ராஜனுக்கும் அவ்வளவு கச்சிதமாக வாய்த்திருந்தது. 8 வருடத்திற்கு முன்பு அவர்களுக்குள் இருந்த அதே ஒருங்கிணைப்பை அவந்திகா இப்போது அந்த பெரிய ஸ்கிரீனில் பார்த்து கொண்டிருக்கிறாள். ஆரம்பத்தில் ஆகாஷை காப்பாற்ற வரும்போது 2 எதிரிகளை கொன்றுவிட்டு தானும் மடிந்து விடலாம், 2ற்கும் 1 பரவாயில்லை என்றுதான் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அரவிந்தின் வருகை இந்த அசாத்தியமான வெற்றிக்கு காரணமானது. இதையெல்லாம் பார்த்த அவந்திகா அதே ஆச்சரியத்தோடு அரவிந்தை பார்க்க, அரவிந்த் இப்போது தனது கண்ணாடியை கழற்றி இருந்ததால் அவன் முகத்தில் இருந்த உணர்ச்சியை அவந்திகாவால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அரவிந்த் ஒருவித பதற்றத்தோடு அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தான். பாகம் 293. அரவிந்த் பதற்றத்தோடு அந்த பெரிய ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருக்க, அவனை பார்த்த அவந்திகாவிற்கு அவன் முற்றிலும் வேறு மனிதனாக தெரிந்தான். இதுவரை பார்த்தே இராத யாரோ ஒரு புதிய மனிதனை பார்ப்பது போல்தான் அவந்திகாவிற்கு தோன்றியது. அன்று கல்லறையில் மங்கிப்போன புகைப்படமாக பார்த்தவனை விட தன் கண்ணே இரத்தமும் சதையுமாக அமர்ந்திருக்கும் இவன்தான் ராஜன் என்று அவள் ஆழ்மனம் அடித்து சொன்னது. 8 வருடங்களுக்கு முன் ராஜன் இப்படி இருப்பானோ அப்படி இருப்பானோ என்று பல கனவுகளோடு அவனுக்காக காத்திருந்த அந்த நாள் போலவே அவந்திகாவிற்கு இந்த நாள் தோன்றியது. ஒரு வழியாக 8 வருடங்களுக்கு பின் அவளது ராஜனை கண்டுபிடித்து விட்டாள். இப்போது அவனிடம் ஓடி சென்று அவனை கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும். ஏன் தன்னை இத்தனை வருடங்களாக காக்க வைத்தான் என்று சண்டை பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. இதையெல்லாம் அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போது சட்டென, அவந்திகா, அரவிந்தா ராஜன்னா அந்த கல்லறையில இருக்கிறது யாரு என்று தோன்றவும் அவள் மனம் குழம்பியது. அதே நேரம் இங்கு பார்வையாளர்களுக்கு மத்தியில் அமர்ந்து அந்த பெரிய ஸ்கிரீனில் தெரிவதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தாள் பார்பி ஜூலி. இது 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 எல்லாமே தியாவோட யுக்தி. ஆனா இத எப்படி அமிர்தாரோகனால செய்ய முடியுது, அதுவும் அதே வேகத்துல கொஞ்சம் கூட மாறாம என்று யோசித்தவளுக்கு அவந்திகா அவளிடம் சொன்ன வார்த்தைகள் நினைவிற்கு வந்தது. நீ என்னதான் முயற்சி பண்ணினாலும் போலி எப்பவும் நிஜமாகிட முடியாது. அவந்திகா இந்த வார்த்தைகளை சொன்ன போது அதை பார்பி ஜூலி பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அவளுக்கு அந்த வார்த்தைகளின் அர்த்தம் புரிந்தது. இந்த உண்மை தெரிந்ததும் நின்று கொண்டிருந்த பார்பி ஜூலியின் கால்கள் நகர மறுத்தது. அப்படியே அருகில் இருந்த சேரில் அமர்ந்தாள். அதே நேரம் பார்பி ஜூலியின் டீமில் வெறும் சப்ஸ்டியூட் பிளேயராக இருக்கும் டைகர் பாலாவும் இந்த காட்சியை கண்கள் விரிய பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த கோச்சை அவன் நிராகரித்துவிட்டு வந்தானோ அந்த கோச் தான் இத்தனை நாளாக அவன் தேடிக்கொண்டிருந்த அவனது ரோல் மாடல் என்று தெரிந்தால் எப்படி அவனால் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும்? இப்போது அதையெல்லாம் நினைத்து பார்த்தால் தான் எவ்வளவு பெரிய முட்டாளாக இருந்திருக்கிறோம் என்பது அவனுக்கு தெளிவாக புரிந்தது. அவந்திகாவிற்கு பார்பி ஜூலி என்ன நினைத்து கொண்டிருக்கிறாள், டைகர் பாலா என்ன நினைத்து கொண்டிருக்கிறான் என்பதை பற்றியெல்லாம் யோசிக்க நேரமில்லை. கேம் முடிந்ததும் 2 டீமின் கோச்களும் மேடைக்கு சென்று கை குலுக்கிக் கொள்ள வேண்டும். அவள் மேடைக்கு சென்று கை குலுக்கிவிட்டு கீழே வரும்போது அரவிந்தை அங்கு காணவில்லை. சுற்றி முற்றி பார்த்தவள், அரவிந்த் எங்க போனாரு என்று பதற்றமாக கேட்டாள். இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளாமல் இருந்த ஆகாஷ் அவந்திகாவின் கேள்வியில் சுய நினைவிற்கு வந்து, அது அரவிந்த் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு, அதனால முன்னால கிளம்புறேன்னு சொன்னாரு என்று மரியாதையான குரலில் சொன்னான். என்னது முக்கியமான வேலையா என்று கேட்ட அவந்திகா வேகமாக அரவிந்தை தேடி வாசலை நோக்கி நடக்க சட்டென்று யாரோ அவளது கையை பிடித்தார்கள். அவந்திகா திரும்பி பார்க்க மிரட்சியோடு அவந்திகாவை பார்த்த ஆகாஷ், அப்போ நீங்க தான் தியாவா
என்றான். இதை கேட்ட அவந்திகா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள். தன்னால் அரவிந்தின் விளையாட்டை வைத்து அவன்தான் ராஜன் என்பதை கண்டுபிடிக்க முடிந்தால் தனது விளையாட்டை வைத்து தான் தியா என்பதை கண்டுபிடிப்பது ஒன்றும் அவ்வளவு கஷ்டம் இல்லை என்று நினைத்த அவந்திகா இனியும் எதையும் மறைக்க விரும்பாமல் ஆமா என்று தலையசைத்தாள். இதை கேட்ட ஆகாஷ் திகைத்து போய் ஏதோ அரிய பொக்கிஷத்தை பார்ப்பது போல அவந்திகாவையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு எப்படி அரவிந்த் புது மனிதனாக தெரிந்தானோ அதுபோல ஆகாஷிற்கு அவந்திகா புதிதாக தெரிந்தாள். ஆனால் அவனோடு பேசிக் கொண்டிருப்பதற்கெல்லாம் அவந்திகாவிற்கு நேரமில்லை. இப்போதே சென்று அரவிந்திடம் அவன்தான் ராஜனா என்று அவள் கேட்க வேண்டும். வேகமாக அவந்திகா கார் பார்க்கிங்கிற்கு ஓடி சென்ற போது ஏற்கனவே அரவிந்த் அங்கிருந்து சென்றிருந்தான். ச்சே, அரவிந்த் ஏன் இப்படி பண்றீங்க என்று தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு கத்தி அழ வேண்டும் போல் தோன்றியது. அவளுக்கு உறுதியாக அரவிந்த் தான் ராஜன் என்று தெரியும். ஆனால் நேராக அரவிந்திடம் கேட்க வேண்டும் என்று அவள் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. அப்போதுதான் அவந்திகாவிற்கு வேறு ஒன்றும் தோன்றியது. அரவிந்த் விளையாடுறத வச்சு அவன்தான் ராஜன் எனக்கு தெரிஞ்சதில்ல, அப்படின்னா நான் தான் தியான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? நான் தான் தியான்னு தெரிஞ்ச அப்புறம் ஏன் அவன் என்ன கண்டுக்காம விட்டு போகணும்? அரவிந்த் தான் ராஜன்னா அவனோட முதல் காதலி நான் தானே. அப்போ நேத்ராவோட அக்கா யாரு? அப்படின்னா ராஜன் என்னையும் காதலிச்சுட்டு அதே நேரத்துல இன்னொரு பொண்ணையும் காதலிச்சுட்டு இருந்திருக்கானா? அப்போ எங்களோட ஆன்லைன் ரிலேஷன்ஷிப்ப அவன் அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலையா? சும்மா விளையாட்ட நினைச்சிட்டு இருந்தானா? அதான் என்ன பார்க்க வரலையா? அப்புறம் ஏன் என்ன கல்யாணம் பண்ணணும்? ஒருவேளை அவனோட மறக்க முடியாத முதல் காதலி இறந்ததுக்கு அப்புறம் சரி இவளையும் ஒரு காலத்துல காதலிச்சோன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா என்று பல வகையாக யோசித்து குழம்பியவள் இனி எதுவாக இருந்தாலும் அவனிடம் நேராக கேட்டுவிட வேண்டும் என்ற முடிவிற்கு வர அவள் அருகே வந்து நின்றான் ஆகாஷ். அவந்திகா திரும்பி அவனை பார்த்ததும் பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக நின்றான். அவந்திகா இதுவரை அவனிடம் இது போன்ற ஒரு எக்ஸ்பிரஷனை பார்த்தது இல்லை. நீங்க எங்க போகணும்? நான் உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறேன் என்று அவன் மரியாதையான குரலில் சொல்ல, இல்ல வேணாம் என்று மறுத்த அவந்திகா வேகமாக அங்கிருந்து சென்றாள். அவந்திகாவிற்கும் இப்போது வேகமாக அரவிந்தை ஃபாலோ செய்து செல்ல வேண்டும் தான். ஆனால் ஆகாஷ் தான் டீமில் இருக்கும் மற்ற பிளேயர்களை இங்கு அழைத்து வந்திருந்ததால் அவர்களை மீண்டும் அவன்தான் அழைத்து செல்ல வேண்டும். ஆனால் ஆகாஷ், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் இப்பவே போய் கார் எடுத்துட்டு வரேன் என்று சொன்னவன் நேராக தனது காருக்கு சென்றான். அங்கு ஏற்கனவே நிலாவும் சஞ்சீவும் அவனுக்காக காத்திருக்க, சாரி கைஸ், நீங்க கேப் பிடிச்சு போயிருங்க, முக்கியமான ஒருத்தருக்கு லிஃப்ட் கொடுக்கணும் என்று சொல்லிவிட்டு அவந்திகா நின்றிருந்த இடத்திற்கு சென்றான். நிலா, நீ ஒன்னு நோட் பண்ணுனியா? நம்ம கேப்டன் ஒரே நாள்ல ஆளே மாறிட்டாரு. நேத்து வர, ஏன் இன்னைக்கு மதியம் வர கூட நம்ம கோச்ச ஒரு ஆளா மதிக்காதவரு இப்போ இப்படி விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிறாரு என்று சொன்ன சஞ்சீவ் இவர்களை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் அவந்திகாவை தேடிச் சென்ற ஆகாஷையே பார்த்து கொண்டிருந்தான். ஆகாஷ் அங்கு சென்று பார்த்தபோது அவந்திகா அங்கு இல்லை. அவ்வளவுதான். அவன் முகம் கசக்கி போட்ட பேப்பர் போல் சுருங்கி போனது. நம்ம கொஞ்சம் நஞ்சமா பண்ணிருக்கோம், அதான் தியா நம்ம மேல கோபமா இருக்காங்க என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இங்கே அவந்திகா கேப் பிடித்து வேகமாக வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். அரவிந்த் வீட்டில் இருப்பான் என்று நினைத்தவளுக்கு பெரிய ஏமாற்றம். காரில் வரும்போதே 2 முறை அரவிந்திற்கு அழைத்திருந்தாள். ஆனால் அரவிந்த் அழைப்பை எடுக்கவில்லை. இப்போது மீண்டும் அரவிந்திற்கு போன் செய்யலாம் என்று போனை எடுத்தவளின் கைகள் நடுங்கியது. ச்சே, இது வேற என்று தனது கைகள் 2ஐயும் ஒன்றோடு ஒன்று பிணைத்துக் கொண்டவள் எதேச்சையாக மேலே பார்க்க 3வது மாடியில் இருந்த அரவிந்தின் ரூம் அவள் கண்ணில் பட்டது. அப்படி யாரு அவனோட காதலின்னு
நான் இப்பவே தெரிஞ்சுக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவள் மாடிக்கு சென்றாள். முன்பு அவந்திகா அந்த அறையை திறந்த போது மரியாவிடம் மாட்டிக்கொண்டதால் அன்றிலிருந்து மரியா அவந்திகாவை தீவிரமாக கண்காணிக்க ஆரம்பித்திருந்தார். நல்ல வேளையாக இன்று மரியா மார்க்கெட் சென்றிருப்பது அவந்திகாவிற்கு வசதியாக போனது. வேகமாக அந்த அறைக்கு சென்று மிக எளிதாக அந்த அறையின் பூட்டை திறந்து விட்டாள். அரவிந்திற்காக உயிரை விட துணிந்த அந்த காதலி யார் என்று பார்க்கத்தான் அவந்திகா உள்ளே நுழைந்தாள். ஆனால் அந்த அறையில் இருக்கும் பொருட்களை எல்லாம் பார்த்தவள் அப்படியே திகைத்து போய் நின்றாள். அவள் துளியும் எதிர்பார்த்திராத வகையில் அந்த அறையில் இருந்த பொருட்கள் எல்லாம் ராஜனுக்கும் தியாவிற்கும் சொந்தமானவை. அதாவது அவளுக்கும் அரவிந்திற்கும் சொந்தமானவை. அவை அனைத்துமே பொக்கிஷமான நினைவுகள். பாழடைந்த பங்களா போல் புழுதி படிந்த அறையாக அது இருக்கும் என்று அவந்திகா எதிர்பார்த்திருக்க, அந்த அறையும் அந்த அறையில் இருந்த பொருட்களும் மிக மிக சுத்தமாக இருந்தன. இவை அனைத்தையும் அரவிந்தே சுத்தம் செய்து சுத்தமாக வைத்திருக்கிறான் என்பதிலிருந்தே இந்த பொருட்கள் எல்லாம் அவனுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அவந்திகாவால் உணர முடிந்தது. இந்த அறையில் 2 ஷெல்ஃப்கள் மட்டும் இருந்தாலும், அதிலும் மிக குறைந்த பொருட்கள் மட்டும் இருந்தாலும், அங்குள்ள அனைத்துமே அவந்திகாவிற்கும் பொக்கிஷம்தான். அங்கிருந்த வீராங்கனையின் சிலையை கையில் எடுத்த அவந்திகா அதை திருப்பி பார்த்தாள். அதில் தியா என்று எழுதப்பட்டிருந்தது. ஒரு நொடி தான் கையில் வைத்திருந்த அந்த பொம்மையை கட்டி பிடித்தவள் அந்த அறையில் வேறு என்னையெல்லாம் இருக்கிறது என்று பார்க்க ஆரம்பித்தாள். அந்த அறையின் ஓரத்தில் அந்த கேமில் ராஜனின் வீரன் பயன்படுத்தும் ஒரு வாள் இருந்தது. அந்த வாள் அவளை சட்டென 8 வருடத்திற்கு முன்னான நினைவுகளுக்கு அழைத்து சென்றது. அவந்திகா அப்போதுதான் கேமை கற்றுக்கொண்டிருந்தாள். என்னதான் அவள் ராஜனோடு சேர்ந்து விளையாடினாலும் ஆரம்பத்தில் அவளுக்கு இந்த கேமில் பெரிதாக ஒன்றும் திறமை இருக்கவில்லை. இதனால் பெரும்பாலும் பெரிய பிளேயர்களுடன் விளையாட மாட்டாள். ராஜன் இருந்தால் மட்டும் பெரிய கேமர்களோடு சேர்ந்து விளையாடுவாள். எப்போதும் இது போன்ற எக்ஸ்பர்ட்களோடு விளையாடும் போது, பிக் பிரதர்ஸ், யாரும் என்ன கொலை பண்ணிராதீங்க பிளீஸ் என்று அனைவருக்கும் தெரியும்படியான காமன் மெசேஜை போடுவாள். ராஜன் உட்பட யாரும் அதற்கு பதில் போட மாட்டார்கள். ஆனால் ஒரு முறை ஒரு எக்ஸ்பர்ட் அவளுக்கு பதில் அனுப்பியிருந்தான். நீ பொண்ணா இருந்தேனா நான் உன்னை கொல்லாம விட்டுடுறேன் என்று வந்திருந்தது அந்த பதில் மெசேஜ். ஆமா எக்ஸ்பர்ட், நான் ரொம்பவே கியூட்டான பொண்ணு, பிளீஸ் கொன்றாதீங்க, பாவம் பார்த்து விட்டுருங்க என்று தியாவும் அதற்கு ஒரு ரிப்ளை போட்டிருந்தாள். மறுபுறமிருந்து ஓகே என்று ரிப்ளை வந்திருந்தது. யாரோ அவளை கலாய்க்கிறார்கள் என்றுதான் தியா நினைத்திருந்தாள். ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் கேமில் அவள் எனர்ஜியெல்லாம் தீர்ந்து போய் மிகவும் பரிதாபமாக இருந்த போது அவளுக்கு மெசேஜ் செய்திருந்த அந்த எக்ஸ்பர்ட்டான ஜெய் இவள் அருகே வந்து இவளை பார்த்துவிட்டு கொல்லாமல் அப்படியே விட்டு சென்றான். அவன் முன்பு கொல்ல மாட்டேன் என்று சொன்னதால் தான் இப்போது கொல்லாமல் விடுகிறான் என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. அவளும் வேகமாக அங்கிருந்து தப்பிச் சென்று தனது எனர்ஜியை ஏற்றிக் கொண்டாள். அவந்திகாவிற்கு அந்த செயல் மிகவும் பிடித்திருந்ததால் அப்போதே ப்ரோ தேங்க்யூ சோ மச் என்று ஒரு மெசேஜை போட்டுவிட்டிருந்தாள். நோ மென்ஷன், இந்த கேம் முடிஞ்சதும் என்ன உன்னோட ஃப்ரெண்டா ஆட் பண்ணிக்கோ, இனி நான் உனக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று ஜெய் ரிப்ளை அனுப்பியிருந்தான். அவந்திகாவிற்கு அவனை ஃப்ரெண்டாக ஆட் செய்யும் எண்ணமெல்லாம் இல்லை என்றாலும், ப்ரோ நீங்க வேற லெவல் என்று ரிப்ளை போட்டிருந்தாள். அதன் பிறகு முழுமையாக எனர்ஜி ரீசார்ஜர் எல்லாம் முடித்து அவள் கேமிற்கு சென்ற போது ஜெய்யை அங்கு காணவில்லை. மேப்பில் தேடி பார்த்தாள். அப்போது ஜெய் இறந்து விட்டான் என்று காட்டியது. அதை பார்த்த அவந்திகா உண்மையில் திகைத்துத்தான் போனாள். ஜெய் ராஜன் அளவிற்கு மிகவும் திறமையான கேமர் தான். அவனை அவ்வளவு எளிதாக யாராலும் கொல்ல முடியாது. அப்படி யார் அவனை கொன்றது என்று பார்த்தால் ராஜன் தான் கொன்றிருந்தான். அதற்கு பிறகு கேம் ரொம்பவே பயங்கரமாக மாறியது என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து ஜெய் உயிர் பெற்று விளையாட தயாரான போது
ராஜன் வேண்டுமென்றே அவனை தேடி சென்று கொன்றுவிட்டு வந்தான். இதற்கு அடுத்த முறை ஜெய் எச்சரிக்கையாக இருந்தும் கூட தன் பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அவனை கொன்றுவிட்டு தான் ராஜன் அங்கிருந்து சென்றான். இப்போது ஜெய் மிகவும் கோபமானவன். ராஜன், நீ வேணும்னே தானே என்ன டார்கெட் பண்ணிருக்க, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்று கோபமாக ஒரு மெசேஜ் போட்டான். இவர்களுக்குள் அப்படி என்ன சண்டையாக இருக்கும் என்று அவந்திகா ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நீண்ட அமைதிக்கு பின் கேம் விளையாடும் போது எப்போதுமே அமைதியாக இருக்கும் ராஜன் பொறுமையாக, ஆமா, நான் உன்னை டார்கெட் பண்ணிருக்கேன் தான், ஏன்னா நீ என்னோட பொண்டாட்டிய திருட பாக்குற என்று ஜெய்யின் கமெண்டிற்கு ரிப்ளை போட்டான். கண்கள் விரிய இந்த மெசேஜை பார்த்த தியா எதுவும் பேசவில்லை. ஜெய்யும் கூட இந்த ரிப்ளையை பார்த்து வாயடைத்து போனான். அவர்களைப் போலவே அதிர்ச்சியான மற்ற பிளேயர்களும் அதற்கு பின் ஒரு மெசேஜும் போடவில்லை. மிகவும் சாதாரணமாக ஆரம்பித்திருந்த அந்த கேம் போக போக மிகவும் சோகமானதாக மாறியது. ராஜன் இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்த பிறகு தேடி தேடி ஜெய்யை கொன்று கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 10 முறை அவனை கொன்ற பிறகு கேம் முடிந்தது. அந்த கேம் முடிந்ததும் அவந்திகாவிற்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் அனுப்பிய ஜெய், நீயும் ராஜனும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா என்ன என்று தனிப்பட்ட முறையில் அவந்திகாவிற்கு மெசேஜ் அனுப்பியிருந்தான். அவந்திகா அதற்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. உண்மையில் அப்போது அவளும் ராஜனும் எந்தவிதமான ரிலேஷன்ஷிப்பிலும் இல்லைதான். ராஜன் இவளுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பான். 2 பேரும் இணைந்து கேம் விளையாடுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் ராஜன் தன்னை பொண்டாட்டி என்று சொன்னது அவந்திகாவிற்கு மிகவும் பிடித்திருந்தது. யாராவது அதை சொல்லி அவந்திகாவை ஓட்டும் போதெல்லாம் அவளை அறியாமல் அவள் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றும். வெட்கத்தில் அவள் முகம் சிவந்து போகும். ஆனால் அதற்கு பிறகுதான் அவளுக்கு பிரச்சனையே ஆரம்பித்தது. அதற்கு அடுத்து வந்த நாட்களில் ராஜன் வேண்டுமென்றே அவளை அவாய்ட் செய்ய ஆரம்பித்திருந்தான். பாகம் 294. ஜெய்யோடு அந்த கேம் முடிந்த பிறகு ராஜன் தியாவை அவாய்ட் செய்ய ஆரம்பித்தான். எப்போதெல்லாம் தியா அவனை விளையாட அழைத்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து விடுவான். ராஜன் ஏன் இப்போதெல்லாம் இப்படி விசித்திரமாக நடந்து கொள்கிறான் என்பதே அவந்திகாவிற்கு புரியவில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒருவேளை அவன் ஜெய் மீது கொண்ட பொறாமையால் இப்படி செய்து கொண்டிருக்கிறானோ என்று யோசித்த அவந்திகாவிற்கு ராஜனின் பொசசிவ்னஸ் குதூகலத்தை கொடுத்தது. அதே நேரம் ராஜன் கோபமாக இருக்கிறானே, அவனை எப்படி சமாதானம் செய்யலாம் என்று யோசித்தவள் கேமிங் பேஜில் ராஜனுக்கு பிடித்த வீரனுக்கு ஒரு வாளை வாங்கி பரிசளித்தாள். அந்த வாளைத்தான் அரவிந்த் ஆர்டர் செய்து ஒரு பொக்கிஷமாக தன்னோடு பாதுகாத்து வருகிறான். அந்த வாள்தான் இப்போது அவந்திகாவின் கையில் இருந்தது. என்னதான் இதெல்லாம் 8 வருடத்திற்கு முன்னால் நடந்திருந்தாலும் இப்போது யோசிக்கும் போது கூட அந்த நினைவுகள் அவந்திகாவின் இதயத்தை வேகமாக துடிக்க வைத்தது. அவள் உதடுகளில் அவளுக்கே தெரியாமல் ஒரு புன்முறுவல் தோன்றச் செய்தது. இதுதான் அவந்திகா ராஜனுக்கு கொடுத்த முதல் காதல் பரிசு. இதற்கு பதிலாக ராஜனும் அவந்திகாவிற்கு ஒரு பரிசளித்தாள். அவந்திகா ராஜனுக்கு இந்த வாளை பரிசளித்த சிறிது நாட்களிலேயே காதலர் தினம் வந்தது. அந்த காதலர் தினத்தன்று அவந்திகா அவளது கேமிங் பேஜில் லாகின் செய்த போது ராஜனிடமிருந்து ஒரு பிரைவேட் மெசேஜ் வந்திருந்தது. அதை திறந்து பார்த்தாள். ராஜன் அவந்திகாவின் வீராங்கனைக்காக காதலர் தின சிறப்பு ஆடையை பரிசாக அளித்திருந்தான். அவந்திகா ஆர்வமாக சென்று அந்த ஆடையை பார்த்தாள். ஒரு சிவப்பு நிற திருமண கவுன். அதை தனது வீராங்கனைக்கு அணிவித்து பார்த்தாள். ஏதோ அவளே அந்த ஆடையை அணிந்தது போல் அவந்திகாவிற்கு அப்படி ஒரு குதூகலமாக இருந்தது. இதை பார்த்ததும் ராஜன் அவள் மீது இப்போது கோபமாக இல்லை என்று அவளுக்கு புரிந்தது. வேகமாக அவனிடம் சென்று விளையாட அழைத்தாள். இந்த முறை எந்த காரணமும் சொல்லாமல் ராஜன் ஒத்துக்கொண்டான். அந்த கேமை துவங்கும் போது அவந்திகாவிற்கு இன்னொரு சர்ப்ரைஸ் காத்திருந்தது. ராஜனின் வீரனும் தியாவின் வீராங்கனை அணிந்திருந்த அதே சிவப்பு நிறத்தில்
திருமண கோட் அணிந்திருந்தான். எத்தனை அழகாக ராஜன் அவளுக்கு ப்ரப்போஸ் செய்திருக்கிறான். இதை நினைக்கும் போதே அவள் முகம் வெட்கத்தில் சிவந்து போனது. அந்த ஆடையோடு அவர்கள் விளையாட ஆரம்பித்த போது அவர்களோடு விளையாடிக் கொண்டிருந்த மற்றவர்கள் அனைவரும், வாவ், கப்பிள் வெட்டிங் ட்ரெஸ், இது காஸ்ட்லி ஆச்சே. இந்த பிளேயர்ஸ் 2 பேரும் யாரோ பணக்கார வீட்டு பசங்களா இருக்கணும். 2 பேரும் லவ்வர்ஸ் போல. ச்சே, இவங்கள பாக்கையில நான் மட்டும் ஏன் சிங்கிளா இருக்கேன்னு எனக்கு பொறாமையா இருக்கு என்று ஒவ்வொருவராக குரூப் மெசேஜ் போட்டு கொண்டிருக்க இதையெல்லாம் பார்த்த தியாவிற்கு அளவுக்கு அதிகமான திகைப்பு, வெட்கம், படபடப்பு என இவை அனைத்தும் சேர்ந்து அவள் இதயத்தை வெடிக்க வைத்துவிடும் போல் இருந்தது. அவளுக்கு புரிந்தது, மறு பேச்சிற்கே இடமின்றி ராஜன் அவளை வென்று விட்டான் என்று. ஆனால் அப்போது அவந்திகா நினைத்து பார்க்கவில்லை, ராஜனிடம் இப்படி ஒரு ஆழமான காதலில் விழுந்து இத்தனை வருடமாக அதை நினைத்து தவித்துக் கொண்டிருப்பாள் என்று. எல்லாம் நடந்து முடிந்து 8 வருடங்கள் ஆகிறது. அவந்திகா தன் கையில் இருந்த அந்த சிறிய வாளை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இது வலியால் ஏற்படும் கண்ணீர் அல்ல, இது ஆனந்த கண்ணீர். இன்னும் அவளுக்கு என்ன தெரிய வேண்டி இருக்கிறது? அரவிந்த் தான் அவனது ராஜன், அவனது முதல் காதல், 2ஆம் காதல் என்று அனைத்தும் அவள்தான். இதற்கு மேல் அதற்கு ஏதாவது ஆதாரம் தேவையா என்ன? இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு அவந்திகா அந்த அறையிலேயே கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அமர்ந்திருந்தாள். அந்த அறையில் மிக குறைந்த பொருட்கள் தான் இருந்தன. ஆனால் அதுவே அவளது இளமை காலத்தை அவள் கண்முன் கொண்டு வந்து படம் காட்டிக் கொண்டிருந்தது. இத்துணை மகிழ்ச்சி தோன்றிய பின் அவள் மனதில் தீர்க்க முடியாத ஒரு மிக பெரிய கேள்வி தோன்றியது. அரவிந்தா ராஜன்னா, ஏன் அத அவ என்கிட்ட முன்னவே சொல்லல? அரவிந்தின் முதல் காதலி என்று நேத்ரா ஏதோ கதை சொல்லிக் கொண்டிருந்தாளே, அது என்ன? இதை அனைத்தையும் தாண்டி அந்த கல்லறையில் புதைக்கப்பட்டிருந்தது யார்? ஏன் அந்த டீமை சேர்ந்தவர்கள் அனைவரும் அவனை ராஜன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இதையெல்லாம் யோசித்தவளின் முகம் மீண்டும் சோகமாக மாறியது. இந்த எண்ணங்கள் தோன்றி அவளை குழப்பிக் கொண்டிருந்த போது அவளது செல்போன் அடித்து அவளை சுய நினைவிற்கு கொண்டு வந்தது. அவந்திகா போனை ஆன் செய்து காதில் வைத்ததும், ஹலோ மேடம், நான் ஆன்லைன் கேமிங் காம்படிஷனோட ஆர்கனைசிங் கமிட்டில இருந்து பேசுறேன். நீங்க ஆர்டி டீமோட கோச் அமிர்தா ரோஹனா என்று ஒரு அழகான குரல் கேட்டது. ஆமா என்று அவந்திகா சொன்னதும், மேடம், நாங்க ஃபைனல் மேட்ச்க்காக ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால செமிஃபைனல்ல வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆன 3 டீம் பிளேயர்ஸையும் போட்டோ எடுக்கணும். உங்க டீம் பிளேயர்ஸ் எல்லாம் நீங்க போட்டோ ஷூட்டுக்கு கூட்டிட்டு வரீங்களா? நாங்க இங்க போட்டோகிராஃபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம் என்றனர். என்னதான் அவந்திகாவிற்கும் அவளது டீமை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஃபேமஸ் ஆவதில் எல்லாம் விருப்பமில்லை என்றாலும் ஆர்கனைசர் விளம்பரம் என்று அழைக்கும் போது அதை மறுக்க முடியாது என்பதால் சரி என்று சொல்லிவிட்டு போனை வைத்தாள். அரவிந்த் இன்னும் வீட்டிற்கு வந்திருக்கவில்லை. பொறுமை இழந்தவள் அரவிந்திற்கு போன் செய்து பார்க்க அவன் போன் இப்போது ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. உடனே சம்பத்திற்கு போன் போட்டாள். கடைசி ரிங் வரை போனை எடுக்காத சம்பத் இறுதியாக போனை எடுத்து மிகவும் மெல்லிய குரலில், சொல்லுங்க மேடம் என்றான். சம்பத், அரவிந்த் உங்க கூட தான் இருக்காரா என்று அவந்திகா நேரடியாக கேட்க, ஆமா மேடம், சார் இங்கதான் இருக்காரு. பட் இங்க ஷூட்டிங்ல ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்போதைக்கு அவரால் போன் அட்டென்ட் பண்ண முடியாது மேடம். இதை கேட்டதும் தான் அவந்திகாவிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. மேட்ச் முடிந்ததும் அவசரமாக அரவிந்த் அவளிடம் கூட சொல்லாமல் அங்கிருந்து சென்றதும் அவன்தான் ராஜன் என்று அவள் கண்டுபிடித்ததால் தான் அரவிந்த் இவ்வளவு வேகமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டான் என்று அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் இப்போது அரவிந்த் உண்மையாகவே முக்கிய வேலையாகத்தான் சென்றிருக்கிறான் என்று தெரிந்ததும் அவந்திகாவின் மனம் தேவையற்றதை யோசிப்பதை விடுத்தது. அடுத்து ஆகாஷிற்கு போன் செய்தாள். ஆகாஷிற்கு எப்போதுமே இது போன்ற பப்ளிசிட்டி வேலைகள் எதுவும் சுத்தமாக பிடிக்காது. அவனை பற்றி பெரிதாக யாருக்கும் தெரியாமல் இருப்பதைத்தான் விரும்புவான். அதனால் ஆகாஷ் போனை எடுத்ததும் அவனை சம்மதிக்க வைப்பதற்காக, ஆகாஷ்,
நம்ம காம்படிஷன் ஆர்கனைசிங் டீம்ல இருந்து கால் பண்ணுனாங்க. அவங்க ப்ரமோஷனுக்காக பிளேயர்ஸ் எல்லாரையும் போட்டோ எடுக்கணுமா. அவங்க சொல்றதுலயும் தப்பு இல்ல, இப்பெல்லாம் விளம்பரத்துக்கு தான் என்று அவந்திகா பேசிக் கொண்டிருக்கும் போதே இடைமறித்த ஆகாஷ், கண்டிப்பா கண்டிப்பா மேடம், எப்ப வரணும், எங்க வரணும் என்றான் பவ்யமாக. அவன் பதிலை கேட்ட அவந்திகா உண்மையில் தான் ஆகாஷிடம்தான் பேசிக் கொண்டிருக்கிறோமா இல்லை வேறு யாருடனாவது பேசிக் கொண்டிருக்கிறோமா என்று தன் போனை பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டியிருந்தது. ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் அவளுக்கு எதிராக பேசி அவளிடம் எரிந்து விழுந்து கொண்டிருக்கும் ஆகாஷின் இந்த மரியாதையான பேச்சு அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னாச்சு இவனுக்கு, நல்லாத்தான் இருக்கானா என்று யோசித்தவள், இன்னும் 1 மணி நேரத்துல நாம அங்க இருக்கணும் என்றாள். அதுக்கென்ன, நாங்க இப்பவே கிளம்புறோம், நீங்க டைரக்டா அங்க வந்துருங்க என்று சொல்லிவிட்டு போனை வைத்தான். அவந்திகாவும் உடனே கேபை பிடித்து போட்டோ ஷூட் நடக்கும் இடத்திற்கு சென்றாள். சரியாக அவந்திகா அங்கு சென்ற நேரம்தான் பார்பி ஜூலியும் அங்கு வந்திருந்தாள். இருவரும் 10 மீட்டர் இடைவெளியில் தான் நின்று கொண்டிருந்தனர். அவந்திகாவை பார்த்ததுமே பார்பி ஜூலியின் மனதில் குற்ற உணர்ச்சி தோன்றியது. அவந்திகாவை நேராக பார்க்க முடியாமல் வேறு புறமாக பார்வையை திருப்பினாள். அதே நேரம், பார்பி, நீ என்ன தப்பு பண்ணுன? நீயா போய் யார்கிட்டையும் நீதான் தியான்னு சொல்லலையே, அவங்களா நினைச்சுக்கிட்டாங்க, நீ அப்படியே அத கண்டினியூ பண்ணிட்ட, அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்காக குற்ற உணர்ச்சியோட இருக்கணும் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டவள் அவந்திகாவை நேராக பார்த்தாள். ஆனால் அவந்திகாவோ அவளை அலட்சியமாக பார்த்துவிட்டு தனது டீம் பிளேயர்ஸை பார்த்து கொண்டிருந்தாள். அவ தியாவாவே இருக்கட்டுமே, அதனால என்ன பார்த்து மரியாதைக்கு கூட சிரிக்காம இவ்ளோ திமிரா நடந்துக்கிறா, திமிரு பிடிச்ச என்று அவந்திகாவை தன் மனதிற்குள்ளேயே திட்டிய பார்பி ஜூலியின் பார்வை வினோத்தின் கை மீதும் வியனின் கை மீதும் பட்டது. இருவரது கையும் கொப்பளித்து போயிருந்தது. என்னதான் மருந்து போட்டிருந்தாலும் காயம் பெரிதாகத்தான் இருந்தது. உண்மையில் இவர்களது கையை பார்த்துத்தான் பார்பி ஜூலிக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்க வேண்டும். ஆனால் அவள் அதை பார்த்ததும் ஏதோ தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொண்டவள் கஷ்டப்பட்டு முகத்தில் சோகத்தை வரவழைத்துக் கொண்டாள். அதே நேரம், டாக்டர் என்ன சொன்னாங்க, இன்னும் வலி இருக்கா என்று அவந்திகா பரிவோடு அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தாள். வினோத்தின் முகமும் வியனின் முகமும் சோகமாக மாறியது. காயம் பெருசா இல்ல, பட் இது சரியாக இன்னும் 1 வாரம் ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு என்றார்கள். இதை கேட்டுக்கொண்டு அவர்கள் அருகில் வந்த பார்பி ஜூலி, அச்சோ, இவ்ளோ பெரிய காயம் ஆகிருச்சா, நாளன்னைக்கு நடக்கிற மேட்ச்ல உங்களால விளையாட முடியாதா என்று பொய்யான கரிசனத்தோடு கேட்க அவந்திகாவின் டீமில் இருந்த அனைவருக்கும் கோபம் பொத்து கொண்டு வந்தது. உடனே, உன்னோட இந்த போலியான அக்கறை எங்களுக்கு தேவையில்லை, இந்த ஆக்டிங் எல்லாம் வேற யார்கிட்டயாச்சும் வச்சுக்கோ என்று அனைவர் முன்னிலையிலும் முகத்தில் அறைந்தது போல் நேரடியாகவே சொன்னான் வியன். சுற்றி இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்த பார்பி ஜூலி முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு, வியன், ஏன்பா இவ்ளோ கோபமா பேசுற, நான் இத வேணும்னே பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் என்று ஆக்டிங்கை போட்டாள். இதை பார்த்த ஆர்கனைசிங் டீமில் இருந்தவர்கள் ஏதோ அவந்திகாவும் அவளது டீமும் சேர்ந்து கொண்டு பார்பி ஜூலியை காயப்படுத்துவதாக நினைத்தவர்கள், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாரும் படிச்சவங்க தானே, இப்படி 6 பேர் சேர்ந்துகிட்டு தனியா இருக்க ஒரு பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு என்றனர். இதை கேட்ட வியன், சார் அவங்க என்று ஏதோ ஆரம்பிக்க அவனை முந்திக் கொண்ட பார்பி ஜூலி, சார் இதெல்லாம் என்னோட தப்புதான், அவங்கள ஏதோ சொல்லாதீங்க, என்னாலதான் அவங்க 2 பேரோட கையிலையும் அடிபட்டுருச்சு, அதனால அவங்க என் மேல கோபப்படுறது நியாயம்தான் என்றாள். அவளது நடிப்பை நிஜம் என்று நம்பிய அந்த ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவரும், பாருப்பா, நீ அவங்க கிட்ட எவ்வளவு மோசமா பேசியும் உன் பக்கம் இருக்க நியாயத்தை அவங்க பாக்குறாங்க, கேம பொறுத்தவரை எப்பவும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் முதல்ல இருக்கணும், அப்புறம்தான் இந்த காம்படிஷன் எல்லாம், தெரியாம நடக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்க கூடாது
புரியுதா என்று வியனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தார். என்ன நடந்தது என்று கூட கேட்காமல் பார்பி ஜூலிக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கும் அவரை வியன் முறைத்து பார்த்து கொண்டிருக்க, அவரது பேச்சையெல்லாம் பொறுமையாக கேட்க முடியாத ஆகாஷ் முன்னால் வந்து, சார் என்று ஏதோ சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவனது கையை பிடித்து அமைதிப்படுத்தினாள் அவந்திகா. இல்ல சார், நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ப்ராப்ளம் ஒன்னும் இல்ல என்று மென்மையாக புன்னகைத்துக் கொண்டு சொன்ன அவந்திகா தன் டீமை பார்த்து, எல்லாம் போங்க, நமக்கு போட்டோ எடுக்க டைம் ஆயிருச்சு என்றாள். அவர்களுக்கு எதிராக இவ்வளவு அநியாயம் நடக்கும் போது அவந்திகா பயந்தாங்கோலியாக எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி அவர்களையும் அமைதியாக இருக்க சொன்னது அந்த டீமில் இருந்த யாருக்குமே பிடிக்கவில்லைதான். இதுவே காலையில் அவள் இந்த வார்த்தையை சொல்லி இருந்தால் யாரும் அதை கேட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த செமி ஃபைனல் மேட்சிற்கு பிறகு அனைவருமே அவந்திகாவை ஒரு புது கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருந்ததால் இப்போது அவள் சொல்வதை மறுபேச்சின்றி கேட்டார்கள். அந்த ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவரும் புன்னகைத்துக் கொண்டே அவர்களை போட்டோ எடுக்க அழைத்துச் சென்றார். போட்டோ எடுத்து முடித்ததும் அவந்திகா அங்கில்லாததால் அனைவரும் அவந்திகாவை தேட தூரத்தில் ஒரு ட்ரேயில் 6 பெரிய டீ கப்புகளோடு அவந்திகா அவர்களை நோக்கி சிரித்த முகத்தோடு வந்து கொண்டிருந்தாள். வேண்டுமென்றே அவருக்கு சற்று தூரத்தில் வந்து கொண்டிருந்த பார்பி ஜூலியின் அருகில் சென்றவள் பெரிதாக எந்த முயற்சியையும் பண்ணாமல் இயல்பாகவே கை தவறி போடுவது போல் ட்ரேயை நழுவ விட்டாள். பெரும் பகுதியான டீ பார்பி ஜூலியின் வயிற்றிலும் தொடையிலும் பட்டது. ஆ என்று பார்பி ஜூலி வலியில் கத்தியவள் நின்ற இடத்திலேயே காலை உதறிக்கொண்டு வலியில் துடிக்க ஆரம்பித்தாள். என்னதான் பார்பி ஜூலி திக்கான ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தாலும் அவந்திகா எரிமலை குழம்பை எடுத்து வருவது போல் அல்லவா காஃபியை எடுத்து வந்தால் எப்படி வலிக்காமல் இருக்கும்? அவள் துடிப்பதை பார்த்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்ட அவந்திகா ஆஸ்கார் விருதுக்கு நடிப்பது போல் முகத்தை பதற்றமாக வைத்துக் கொண்டு, அச்சச்சோ பார்பி ஜூலி, என்னாச்சு உங்களுக்கு? சாரி சாரி என்று சொன்னவள் தன் கர்ச்சீப்பால் காஃபியை துடைக்கிறேன் என்ற பெயரில் ஏற்கனவே வலியில் துடித்துக் கொண்டிருந்தவளின் காலில் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வலியில் துடித்த பார்பி ஜூலி அவந்திகாவை தள்ளிவிட்டாள். அவள் கை லேசாகத்தான் அவந்திகாவின் மீது பட்டது. ஆனால் அவந்திகா 2 அடி தள்ளி சென்று கீழே விழுந்தவள், ஐயோ அம்மா என்று கத்தினாள். வேகமாக அங்கு ஓடி வந்த ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அவந்திகாவை தூக்கிவிட்டு, இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு என்றனர். அவந்திகா ஒன்றும் ரிஷியோ முனிவரோ இல்லையே, யார் என்ன செய்தாலும் பொறுத்து செல்வதற்கு, யார் என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுப்பதுதான் அவந்திகாவின் வழக்கம். அது அன்பாக இருந்தாலும் சரி, வெறுப்பாக இருந்தாலும் சரி. பாகம் 295. கீழே விழுந்திருந்த அவந்திகாவை தூக்கிவிட்ட ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவர்கள் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு என்று கேட்க, அவந்திகாவை கொன்றுவிடும் அளவிற்கு ஆத்திரத்தில் இருந்த பார்பி ஜூலி அவந்திகாவின் பக்கமாக கையை நீட்டி ஏதோ சொல்ல வர அதற்குள் முந்திக் கொண்ட அவந்திகா, கோச் பார்பி ஜூலி, ரொம்ப ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிருங்க. நான் என் டீம் பிளேயர்ஸ்க்காக காஃபி வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். திடீர்னு நீங்க குறுக்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இருந்தாலும் தப்பு ஏன் மேலதான். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். உங்க ட்ரெஸ்ஸ ஸ்பாயில் பண்ணிட்டேன் என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொன்னாள். அவந்திகா போட்ட இந்த ஆக்டிங்கை பார்த்தவர்களுக்கு பார்பி ஜூலி தான் அவந்திகா சென்று கொண்டிருந்த வழியில் வேண்டுமென்றே வந்தது போல் தோன்ற ஆரம்பித்தது. அதுவும் பார்பி ஜூலியோடு ஒப்பிடும்போது அவந்திகா பார்ப்பதற்கு வேறு அப்பாவியாக பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டிருந்தாள். பார்பி ஜூலி கோபத்தில் தாட் பூட் என்று கத்திக் கொண்டிருக்கவும் அனைவரும் அவந்திகாவின் பக்கம்தான் நின்றார்கள். சரி விடுங்க பார்பி, அமிர்தா என்ன வேணும்னா பண்ணுனாங்க, ஏதோ கை தவறி நடந்தது தானே. இனிமே நடக்கையில நீங்களும் முன்ன யாரு வராங்கன்னு கொஞ்சம் பார்த்து நடக்கணும் பார்பி என்று அந்த ஆர்கனைசிங் டீமில் இருந்த ஒருவர் பார்பி ஜூலிக்கு அட்வைஸ் கொடுத்து கொண்டிருக்க, என்னது கை தவறியா? இல்லவே இல்ல, அவ இத வேணும்னே பிளான் பண்ணி தான் பண்ணுனா.
அந்த காஃபியோட சூட்ல என்னோட காலே வெந்து போற மாதிரி எரியுது என்று பார்பி ஜூலி பஜாரி போல் கத்த ஆரம்பித்தாள். அங்கிருந்த அனைவரும் முகம் சுளித்து அவளை பார்த்து கொண்டிருக்க அதை இன்னும் அதிகமாய் புகைய விட நினைத்த அவந்திகா, என்ன பார்பி இப்படியெல்லாம் சொல்றீங்க? இங்க பக்கத்துல காஃபி கடையே இல்ல, நான் வெளியே இருந்துதான் வாங்கிட்டு வரேன். இந்த நேரத்துக்கு காஃபி நார்மலா குடிக்கிறத விட ஆறி போயிருக்கும். இதனால கால் வெந்து போகுதுன்னு எல்லாம் பேசுறீங்களே, எங்க காயத்தை காமிங்க பாப்போம் என்றாள். ஹே, எல்லார் முன்னவும் நான் எப்படி என் பேண்ட கலட்டி காட்ட முடியும்? வேணும்னே பண்ணிட்டு நல்லா நடிக்கிற என்று சீறினாள். பார்பி ஜூலி, போதும் நிறுத்துங்க. காஃபி குடிக்கிறதுக்கு தானே வாங்குவாங்க. சோ அதுல இருக்கிற சூடு நார்மலா தான் இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி இதனால காயம் ஆக வாய்ப்பே இல்ல என்று சொன்ன ஆர்கனைசிங் கமிட்டியை சேர்ந்தவர்கள் அவந்திகாவை பார்த்து, இந்த காலத்து பொண்ணுங்க இருக்காங்களே, சின்னதா ஒரு விஷயம் நடந்துட்டா போதும் தாம் தூம்னு குதிக்க வேண்டியது, என்ன பொண்ணுங்களோ என்று சிரித்து கொண்டே சொன்னவர் அவர்களை சுற்றி இருந்த கூட்டத்தை பார்த்து, போங்க போங்க, போய் எல்லாரும் வேலையை பாருங்க என்று விரட்டிவிட்டார். பார்பி ஜூலி ஏதோ சொல்ல வந்தவள் இதற்கு மேல் பேசினால் அவளது மரியாதை கெட்டுவிடும் என்று நினைத்து அப்படியே அமைதியானாள். கண்கள் நிறைந்த கோபத்தோடு அவந்திகாவை பார்த்து, நல்லது, இத நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்று சொன்னவளின் காலில் நேரமாக ஆக அவள் வலி அதிகரித்து கொண்டே இருந்ததால் வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு சென்றாள். பார்பி ஜூலி வேகமாக தனது காருக்கு ஓடுவதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகா நக்கலாக சிரித்து கொண்டு தன் கையில் இருந்த தூசியை தட்டி கொண்டாள். பார்பி ஜூலி எப்போது அவள் டீமை சேர்ந்தவர்களை காயப்படுத்தினாளோ அப்போதே அதைவிட பெரிதாக அவளுக்கு திருப்பி தர வேண்டும் என்று அவந்திகா நினைத்திருந்தாள்தான். ஆனால் அப்போது மேட்ச் நடக்கவிருந்ததால் பிரச்சனை வேண்டாம் என்று விட்டுவிட்டாள். இப்போது தக்க சமயத்தில் பார்பி ஜூலிக்கு திருப்பி தந்துவிட்டாள். இப்போதுதான் அவந்திகாவிற்கு திருப்தியாக இருந்தது. அனைத்தும் முடிந்த பிறகு அவள் திரும்ப பார்க்க நடந்த அனைத்தையும் கண்கள் விரிய ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் அவந்திகாவின் டீம் பிளேயர்கள். அச்சச்சோ அவந்திகா, நீ பண்ணின கூத்துல பாவம் இவங்க பயந்துட்டாங்க போல, இனி உன்னை வில்லி மாதிரி தான் பார்க்க போறாங்க என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டவள், ஏய் என்னாச்சு, ஏன் எல்லாரும் என்னை இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? அது இப்ப நடந்தது நான் வேணும்னே பண்ணல என்று அவள் சொன்னதும் டீமில் இருந்த அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்கள் ஒன்றும் கேஜி குழந்தைகள் இல்லையே அவள் சொல்வதையெல்லாம் நம்புவதற்கு. அனைவருமே துடிக்கும் ரத்தம் கொண்ட இளைஞர்கள். பார்பி ஜூலி செய்ததற்கு அவர்கள் அப்போதே திருப்பி தர வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தனர். ஆனால் அவந்திகா தான் அவர்களை அமைதிப்படுத்தி அவர்கள் கையை கட்டி போட்டு விட்டாள். ஆனால் இப்போது அவந்திகா வேண்டுமென்றேதான் பார்பி ஜூலி இருக்கும் இடத்திற்கு சென்று அவள் மீது காஃபியை கொட்டினாள் என்று பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இது அவர்களுக்கு நல்ல பாடமாக இருந்தது. ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல் அப்போதே பழி வாங்கி இருந்தால் அது அவர்கள் மேல்தான் கெட்ட மதிப்பை உண்டு பண்ணியிருக்கும். ஆனால் அவந்திகா சரியான நேரம் பார்த்து செய்ததால் இப்போது பார்பி ஜூலியை பழி வாங்குவதும் நிறைவேறியது. அதே நேரத்தில் ஆர்கனைசர்கள் முன்பு அவளது பெயரை கொஞ்சம் கெடுத்தாகிவிட்டது. இதுதான் உண்மையான பழிவாங்குதல் என்று புரிந்து கொண்டனர். அவந்திகாவோ இன்னும் அவர்கள் ஒரு பீதியோடு அவளை பார்த்து கொண்டிருப்பதை பார்த்து, நிஜமா தான்ப்பா சொல்றேன், அது ஒரு ஆக்சிடென்ட், நான் ஒன்னும் அவ்வளவு மோசமானவ கிடையாது, நான் அப்படி யாரையும் வேணும்னே காயப்படுத்த மாட்டேன் என்று முகத்தை பாவமாக வைத்துக் கொண்டு சொன்னாள். மீண்டும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டவர்கள் கோரஸாக, ஓ அப்படியா என்று சொல்லவும் அவள் என்னதான் சொன்னாலும் அவர்கள் நம்ப போவதில்லை என்பது அவந்திகாவிற்கு புரிந்தது. சரி சரி வாங்க நம்ம கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு அவள் முன்னே நடக்க, கோச் கோச் என்று அழைத்து கொண்டே அவள் அருகில் வந்தான் ஆகாஷ். அவனை பார்த்தவளுக்கு உண்மையில் யார் அவளை அழைத்தார்கள் என்றே தெரியவில்லை. சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, ஆகாஷ் நீ என்னவா கூப்பிட்ட என்று சந்தேகமாக கேட்க, ஆமா கோச்,
இன்னும் 2 நாள்ல நம்ம ஃபைனல் மேட்ச் வரப்போகுது. அதுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போறோம் என்றான். இதுவரை அவந்திகா சொல்வதற்கெல்லாம் எதிராக இருந்தவன் இன்று அவனே நேரடியாக வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அவளிடம் ஐடியா கேட்பது அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அதற்கான காரணமும் அவளுக்கு புரிந்ததால் அதை பற்றி எதுவும் கேட்காமல் அமைதியாக அவர்களது கேம் யுக்திகளை பற்றி விவாதிக்க ஆரம்பித்தார்கள். 2 அடி கூட முன்னே சென்றிருக்க மாட்டார்கள். அவர்களை நோக்கி வந்தான் டைகர் பாலா. முன்பு இருந்ததை விட இப்போது அவனிடம் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. அவன் முகம் இருண்டு மிகவும் சோர்வாக காணப்பட்டான். அவந்திகாவை நேராக கூட பார்க்கும் துணிவு இல்லாமல் தரையை பார்த்து கொண்டே, அம்ரிதா ரோஹன், நான் திரும்ப உங்க டீமுக்கே வந்துடவா என்று கேட்டான். அவனை உற்று பார்த்த அவந்திகா, ஏன் என்று கேட்க, பார்பி ஜூலி அவங்கதான் தியான்னு சொன்னதால நான் நம்பி அந்த டீமுக்கு போனேன். பட் இப்பதான் பார்பி ஜூலி தியா கிடையாதுங்கிற உண்மையே எனக்கு தெரிஞ்சது. நான் ஒரு முட்டாள், என்ன அவ நல்லா ஏமாத்திட்டா என்றான். உண்மையில் அன்று லோகேஷுக்காக பார்பி ஜூலியும் இவனும் கேம் விளையாடிய போதே பார்பி ஜூலி தியா இல்லை என்பது பாலாவிற்கு தெரிந்துவிட்டது. அது தெரிந்ததிலிருந்து பார்பி ஜூலி இவனை பெரிதாக கண்டு கொள்வதில்லை. இந்த மேட்சில் கூட மெயின் பிளேயராக விளையாட விடாமல் வெறும் சப்ஸ்டியூட்டாகத்தான் வைத்திருக்கிறாள். இப்போது டைகர் பாலாவிற்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை அவந்திகா மட்டும்தான். அவன் கண்களில் நம்பிக்கையோடு அவந்திகாவை பார்க்க அவனது பாவமான முகத்தை பார்த்து சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தாள் அவந்திகா. அவள் கெஞ்ச கெஞ்ச எதையும் காது கொடுத்து கேட்காமல் டைகர் பாலா டீமை விட்டு சென்றதுதான் அவந்திகாவின் கண்முன் தோன்றியது. அன்று அவளுக்கு யாரோ தன்னை கத்தியால் குத்தியது போல் இருந்தது. இப்போதுதான் அந்த காயம் ஆறியது போல் உணர்ந்தாள். ஓகே பாலா, நீ அந்த டீமை விட்டு வரதுக்கான காம்பன்சேஷனை யாரு ஏத்துப்பாங்க? எங்க டீம் மாதிரியே அவங்களும் காம்பன்சேஷன் இல்லாம உன்னை விட்டுருவாங்களா என்ன என்று அவந்திகா நக்கல் அடிக்க, அவள் நக்கலாக கேட்கிறாள் என்பது கூட புரியாமல், அது ஜஸ்ட் 1 லட்சம் தான். உங்க ஆர்டி டீமுக்கு 1 லட்சம் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லையே என்றான் சீரியஸான குரலில். இதை கேட்டு புருவம் உயர்த்திய அவந்திகா, 1 லட்சம் அவ்வளவு பெரிய அமௌண்ட் இல்லையா? ஓகே, உண்மைதான். ஆர்டி டீமுக்கு 1 லட்சம் சாதாரண அமௌண்ட் தான். பட் 1 லட்சம் கட்டி நாங்க எதுக்காக எங்களை ஏமாத்திட்டு போன ஒருத்தனை எங்க டீம்ல சேர்த்துக்கணும் என்றாள். அவந்திகாவின் வார்த்தைகளை கேட்டு பாலா பேச்சற்று நிற்க, அன்னைக்கு பார்பி ஜூலி அவதான் தியான்னு சொன்னதும் அங்க போன. இப்ப அவ தியா இல்லன்னு தெரிஞ்சதும் அங்க இருந்து இங்க வர. நாளைக்கு வேற யாராவது ஒரு கோச் நான் தான் உனக்கு பிடிச்ச பிளேயர்னு வேற ஒரு பேரை சொன்னதும் இங்க இருந்து அங்க போய் அவங்க டீம்ல ஜாயின் பண்ணிப்பியா என்ன? இவ்வளவு நேரம் அவந்திகா இயல்பாகத்தான் பேசுகிறாள் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு இப்போதுதான் அவள் வார்த்தைகளில் இருந்த கோபம் புரிந்தது. அவன் எதுவும் பேச முடியாமல் அப்படியே உறைந்து போய் நின்றான். தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தனது டீம் பிளேயர்களை சுட்டி காட்டிய அவந்திகா, இங்க பாரு பாலா, அந்த டைம்ல பார்பி ஜூலி உன்கிட்ட மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் தான் அவதான் தியான்னு கதை சொல்லி அவளோட டீமுக்கு இழுக்க பார்த்தா. இதோ நிக்கிறானே ஆகாஷ், உன்னை விட தியா மேல அதிக மரியாதை வச்சிருக்கவன். ஆனா அவ என்ன சொன்னாலும் இங்கிருந்து யாரும் டீமை விட்டு போகல என்று சொன்னவள் அவனை கூர்ந்து பார்த்து, எங்க டீமுக்கு இப்பேற்பட்ட நம்பிக்கையான பிளேயர்ஸ் தான் வேணும். உன்ன மாதிரி துரோகம் பண்றவங்க எங்க டீமுக்கு வேணாம் என்றாள். ஒரு நொடி அமைதியாக இருந்த டைகர் பாலா காயம் பட்டிருந்த வியனின் கைகளையும் வினோத்தின் கைகளையும் பார்த்தான். அவன் மனதில் சட்டென ஒரு திட்டம் தோன்றியது. நீங்க ஃபைனல்ல தோத்துருவீங்கன்னு உங்களுக்கு பயமா இல்லையா? எப்படியும் இவங்க 2 பேரோட கையும் இன்னும் 2 நாள்ல சரியாகாது. அப்ப என்ன பண்ணுவீங்க என்று திமிராக கேட்டான். இதை கேட்டதும் அவந்திகாவிற்கு கோபம் ஏறியது. தோத்தா தோத்துட்டு போறோம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. எங்க டீம்ல இருக்க தகுதியே இல்லாத ஒருத்தனை டீம்ல எடுத்து நாங்க ஜெயிக்கிறத விட நாங்க தோக்குறதவே நான் பெருமையா நினைக்கிறேன் என்று சொன்னவள் அங்கிருந்து திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். நிலா, நிலா, நீ கூட எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா என்று டைகர் பாலா கத்தவும் அவந்திகா கொஞ்சம் அதிர்ச்சியாக திரும்பி பார்த்தாள். அவனை பார்த்து முறைத்த நிலா, பாலா, எப்போ நீ இந்த டீமை விட்டுட்டு போனியோ அப்பவே
உனக்கும் எனக்கும் நடுவுல ஒன்னும் இல்லைன்னு ஆகிருச்சுல்ல, இப்ப என்ன என்றாள். இதை கேட்டதும் பாலாவின் முகம் சோர்வாக மாறியது. நிலா, உண்மையாத்தான் சொல்றியா? எத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லிருப்ப என்று அவன் சொல்லவும், ஆம் என்பது போல் தலையசைத்த நிலா, ஆமா நான் சொல்லிருக்கேன் தான். ஆனா நாம ஒன்னா சேர்ந்து விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சும் நீ இந்த டீமை விட்டுட்டு போனதானே. அதுக்கப்புறம் நான் பேசலங்கிறதையும் நீ கண்டுக்கல. இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேனா என்ன என்று கேட்டவள் அதற்கு மேல் அவன் முகத்தை பார்க்க பிடிக்காதவள் போல முகத்தை திருப்பிக் கொள்ள, நீங்க 2 பேரும் லவ்வர்ஸா என்று அவந்திகா கொஞ்சம் அதிர்ச்சியாக கேட்டாள். ஒரு காலத்துல, பட் இப்போ எங்களுக்குள்ள எதுவும் இல்ல மேடம். அவனோட தேவைக்காக என்னை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் தான் ஏதோ லூசு மாதிரி என்று சொன்ன நிலாவால் அதற்கு மேல் பேச முடியவில்லை. ஆதரவாக அவள் தோள்களில் தட்டி கொடுத்த அவந்திகாவால் அவள் வலியை புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு மேல் டைகர் பாலாவை ஒரு பொருட்டாக கூட மதிக்காமல் 6 பேரும் காரில் ஏறி அங்கிருந்து சென்றனர். இங்கே டைகர் பாலா தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான். அவமானத்தில் அவன் முகம் கருத்தது. என்னவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போறீங்களா? நீங்களே வந்து என்ன உங்க டீம்ல சேர சொல்லி கெஞ்சத்தான் போறீங்க. நிலா, உனக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கறேன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டவன் யாருக்கோ போன் செய்தான். அவந்திகா அவளது டீம் பிளேயர்களை எல்லாம் அவர்களது ட்ரைனிங் சென்டரில் விட்டுவிட்டு அவள் வீட்டிற்கு செல்லும் போது இரவாகி இருந்தது. கண்டிப்பாக இந்நேரம் அரவிந்த் வீட்டிற்கு வந்திருப்பான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க வெளியே அவனது காரை காணவில்லை. மாதவியின் காரையும் காணவில்லை. மரியாவை அழைத்தாள். மரியா ஆண்டி, அரவிந்தும் அத்தையும் எங்க என்றாள். அரவிந்த் சாருக்கு ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கா மேடம். சார் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. மாதவி மேடம் என்று சொல்லி ஒரு நிமிடம் தயங்கியவர், மாதவி மேடம் நேத்ராவை பாக்குறதுக்காக போயிருக்காங்க என்றாள். இதை கேட்டு கொஞ்சம் திகைத்து போன அவந்திகா, நேத்ரா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கா என கேட்டாள். அது சிட்டிக்கு வெளியே இருக்க ஒரு மறுவாழ்வு மையத்துல தான் நேத்ராவை அட்மிட் பண்ணிருக்காங்க என்று சொன்னவர் அதன் அட்ரஸை சொல்ல அவந்திகாவும் அதை கவனமாக கேட்டுக்கொண்டு மேலே தனது அறைக்கு சென்றாள். அரவிந்த் இல்லாமல் அந்த அறை வெறிச்சோடி இருந்தது. பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிவதை விட நின்று தைரியமாக சண்டை போடுவது சிறந்தது.